நாம் ஒரு ஜீவாத்மா பாவ புண்ணியத்தின் பயனாக ஸ்வர்க நரகத்தை அடைகிறான். ஸ்வர்க்கத்துல புண்ணிய பலம் முடிஞ்ச உடனே ஆத்மாவை கொண்டு மேக கூட்டத்துல போட்டுடுறா. மேக கோட்டத்திலேருந்து மழை தண்ணீரா பூமியில் வந்து சேர்கிறான். அந்த பூமியிலேருந்து கோதுமையாகவோ நெல்லாகவோ கரும்பாகவோ அதற்குள்ளிருந்து புருஷனுடைய கர்ப்பத்தை வந்து அடைகிறார். அந்த புருஷன் ஆண் பெண் சம்போகத்தின் போது அந்த புருஷனிடத்திலிருந்து பெண்ணின் கர்ப்பத்தை போய் அடைகிறார். அதுதான் 5வது ஆகுதி. அந்த கர்ப்பத்திலேருந்து வெளியில விழுந்துட்டு பிறக்கறச்சே தலகுப்பரத்தானே பெண்ணிடத்திலே வந்து பிறக்கிறார். 70-80 வயசு நிமிர்ந்த நிற்க முயற்சிக்கிறார். அவ்வளவுதான் இவர் பண்ணிட்டு இருக்கார். பிறக்கிற அன்னைக்கு தலகுப்புற விழுந்துட்டார். ஒரு குழந்தை வெளியில வரச்சே எப்படி வரும்? வர்றச்சே தலை முன்னாடி வரணும், கால் முன்னாடி வரக்கூடாது. கால் முன்னாடி வந்தா நேர குழந்தை நின்றுடலாம் இல்லையோ? அப்ப பிறந்த உடனே குழந்தை நின்றுடும். தலை வரவே தான் குப்புற பிறக்கிறான்னு அர்த்தம். அப்ப 70 வயசு என்ன சுவாமி பண்ணார்னா, குப்புற பிறந்தவர் நிமிர்ந்து நிற்க முயற்சி பண்ணியிருந்தார். அவ்வளவுதான் பண்ணியிருந்தார் போல் சுவாமி. இவருக்கு சதாபிஷேகம் ஆயிடுத்தேன்னா விழர்ச்சே குப்புற நிமிர்ந்து நிற்க வேண்டாமா? இல்லையே, குழந்தையா இருக்கிறச்சேவே குப்புற படுத்துட்டாரேன்னா படுத்துன்னு பார்த்தார் உடம்பு குப்புறப்படுத்திட்டார். அவ்வளவுதான் பண்ணார். ஞானம் குப்புறத்தானே இருந்தது. அப்ப அந்த ஞானத்தை வளர்த்து பக்தியை வளர்க்கறதுக்கு எவ்வளவு நீண்ட பொழுதாயிடுறது. ஆக பஞ்சம்யா ஹுதாவாப புருஷவச்சசோ பவந்தீதி என்ன உபனிஷத் சொன்னது அந்த பிள்ளை தெரிஞ்சுட்டு ஸ்வேதகேது பெரிய வித்வானா இருந்தான். ஸ்வேதகேது உத்தாலகர் கதை தான் உபனிஷத்துல பாதி கதை. சாந்தோக்கிய உபனிஷத்துல முக்கியமான கதாபாத்திரம் அவதான். அவ்வளவு ஆச்சரியமான கதைகள். ஆக சனாதன தர்மத்தினுடைய அடிப்படைன்னு பார்த்தால் இவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஆனா நமக்கு தோணும், ஏன் சுவாமி இதெல்லாம் வெளிச்சமா இல்லை? எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுட்டா தேவையில்லையானால் என்ன ஒண்ணு, இது நிறைய இருக்கும் இல்லையோ? இது நம்ம பத்தின படிப்பு. இதுக்கு முதல்ல நம்ம பொழுது ஒதுக்கணும். இப்ப 15 வருஷம் 18 வருஷம் போய் ஆங்கில படிப்பு படிச்சுட்டு வந்துடுறோம். கூடவே ஒரு 15 வயசு ஆச்சா, இனிமே சனாதன தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். 7 வயசுக்கு உபநயனமாச்சா, வேதத்தை கொஞ்சமான கத்து கொடுத்து அந்த தர்ம போதனம் தர்ம கல்வி சொல்லிக் கொடுக்க போறோங்கிறது இருக்கணும் இல்லையோ? ஈஷாவாஸ்ய உபனிஷத்து முதல்லே சொல்றது ஹிரண்மயேன பாத்திரேன சந்நிய அபிஹிதம் முகம். இது ரொம்ப அழகான தர்ப்பம். ஒரு சின்ன விதையாட்டம், நல்ல விதை. அந்த விதையை என்ன பண்ணிவிட்டா, ஒரு நல்ல தங்க பாத்திரம். விதையை எங்க போட்டு வச்சு அடுப்பு பானைக்குள்ள போட்டு வச்சிருக்கலாம். விதை கோட்டை நெல்லு கோட்டை அதுக்கு இருக்கிற குதிருக்குள்ள போட்டு வைக்கலாம். போட்டு வச்சிருந்தா விதையை சட்டுன்னு போவில், குதிரில் நெல் இருக்கு விதை இருக்கு எடுத்து வச்சுட்டு வந்துடுவேன். எது எங்கெங்க இருக்கணுமோ அங்க இருந்தா தானே இருக்குங்கிற நம்பிக்கை வரும். ஆனா ஒரே ஒரு விதை, நல்ல விதை, அதனால பெரிய மரம் வளரப்போ. அந்த விதைய ரொம்ப ஆச்சரியமான ஒரு தங்க பேழையை பண்ணி அந்த பேழைக்குள்ள பட்டு துணியை போட்டு அந்த பட்டு துணிக்கு மேலே ரத்தனத்துல ஒரு சின்ன பீடம் பண்ணி, இந்த ஒரே ஒரு நெல்லு மணி இருந்தது ஒரு விதை, அந்த விதையை எடுத்து அந்த ரத்தன பீட்டத்தில் வச்சுட்டு அதை மூடி அதை ஒரு பெரும் இரும்பு பெட்டிக்குள்ள வைத்து அதுக்கு சுத்துப்புற பெரிய ஒலி எழுப்பக்கூடிய சாதனங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் வச்சிருந்தா விதை அதுக்குள்ள இருக்குன்னு யாரா நம்புவனா? விதை எங்க இருக்கணுமோ அங்க இருந்தா தான் நம்புவா. அத போல இந்த ரிஷி சொல்றாரு. இப்ப ஈஷாவாசிய உபனிஷத்திலே சனாதன தர்மம்ங்கிறது ஆச்சரியமான விதை. அந்த தர்மத்தை விதை சுட்டியானா ரொம்ப நன்னா தர்மம்ங்கிற செடி முளைச்சிடும். ஆனா அந்தோ பகவான் என்ன தெரியுமா பண்ணி வச்சுட்டார்? ஐஸ்வர்ய கைவல்யம்ங்கிற அழகான தங்கை பேழைக்குள்ளே ஐஸ்வர்யமாகிற பேழைக்குள் தங்க பேழை அப்படின்னு நமக்கு பணத்தில் ஆசை வந்துடுது, அர்த்தத்தில் ஆசை, காமத்தில் ஆசை வருது இல்லையோ? அப்ப ஐஸ்வர்ய கைவல்யம் அர்த்த காமத்தில் இருக்கிற ஆசை, அதுதான் தங்க பேழை. அதுக்குள்ள இருக்கிற ரத்தன பீட்டம். அதற்குள்ள ஒண்ணுமே இல்லாத சனாதன தர்மம்னு விதையை கொண்டு போய் பெருமாள் வச்சுட்டார். ஐஸ்வர்ய கைவல்யங்களுக்குள்ள அது மறைஞ்சிருக்கு. நீ ஒன்னே ஒண்ணு செய்யணும், மேல இருக்கிற தங்க பொட்டியை கழட்டி தூக்கி வீசி எரிஞ்சுட்டு உள்ள இருக்கிற விதை தான் வேணும்னு நீ புரிஞ்சுக்கணும். ஆனா நீ என்ன பண்றேன்னா, தங்க பொட்டி என்னமா இருக்குன்னு தடவி தடவி பார்த்துட்டு இருக்கே, தங்க பொட்டி முளைக்காது, உள்ள இருக்கிற விதை தான் முளைக்கும்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறது. இதுதான் ஈஷாவாசிய உபனிஷத் சொல்றது. ஹிரண்மயேன பாத்திரேன சந்நிய அபிஹிதம் முகம் தத்துவம் பூஷன் அபாஸ்ருணு சத்ய தர்மாய திருஷ்டையே. சத்தியம்ங்கிற தர்மத்தை நீ பார்க்கணுமா? தர்மம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னால் முதல்ல வெளியில இருக்கிற தங்க பேழையை கழட்டி தூக்க போடு, உள்ள இருக்கிற ரத்தன ஆசனத்தை எடுத்து வெளியில போடு. அதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கே சுவாமி, நீர் கொடுக்கிற விதை இல்லாட்டா என்னன்னு சொன்னியானால் அப்ப ரத்தனத்தோட தங்கத்தோட வாழ்க்கையை நீ முடிச்சுக்க வேண்டியதான். அந்த விதை உனக்கு கிடைக்காது. அந்த விதைய விதைச்சியானா தான் உனக்கு நல்ல செடி முளைக்கும். நம்ம கிட்ட நல்ல குணங்கள் முளைக்கணும், நல்ல செடி முளைக்கணும்னா அந்த விதை வேணும் இல்லையோ? ஆக சனாதன தர்மம் ஐஸ்வர்யத்திலையும் கைவல்யத்திலையும் மூடப்பட்டிருக்கும், அர்த்தத்திலையும் காமத்திலையும் மூடப்பட்டிருக்கும். நாம தான் அதை விலைக்கிட்டு இந்த தங்கப்பேழை வேண்டாம், ரத்தனாசனம் வேண்டாம், உள்ள இருக்கக்கூடிய உயர்ந்த விதை தான் வேணும்னு நம்ம தேடி பிடிச்சு எடுக்கணும். அதனாலதான் தர்மாய திஷ்டையே, தர்மத்தை பார்க்கணும்னா அவ்வளவு சுலபம் இல்லை. அது ரொம்ப மலைமுகட்டுக்குள்ள சொருகி வச்சிருக்காராம் பகவான். நந்தா
ஆழ்வாரே பாசுரத்தில் சாதிக்கிறார், இது துளக்கமில் வேத விளக்கு, வேதம் உபனிஷத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கோல்ல பிரம்மத்தை, அதை போலத்தான் சனாதன தர்மமும் ஆங்காங்கு மறைஞ்சிருக்கும். ஏன் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதா? உங்கள்கிட்ட ஆபத்தே இதுதான் சுவாமி. ஏதான ஒரு நல்லது கிடைச்சா உடனே ரகசியார்த்தம், வியாக்கியானம், ஆச்சாரிய பரம்பரை, ஆறாருக்கெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம், ஆச்சாரிய உபதேசம், இதெல்லாம் நடந்தா தான் அப்படி எல்லாத்தையும் போட்டு வச்சுனா தானே எங்க வேணா கிடக்கும். அப்படித்தானே எல்லா மதத்திலையும் பண்றா, புஸ்தகமா போடுறா, எங்க வேணா சொல்லிட்டு போடுறா. ஆனா உங்களுக்கு ஒரு ஓம் சொல்லி நமோ நாராயண சொல்றதுக்குள்ள எங்க பாடு உங்க பாடு ஆயிடுறது. அதுக்கு ஒரு ஆச்சார இடத்துல போகணும், அவர்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அது கார்த்தால உட்காந்து சொல்லணும், இந்த மாதிரி ஆசனத்துல உட்காந்துக்கணும், அது 108 தரம் சொல்லணும், வெறும் சப்தம் சொன்னா போறாது, அர்த்தத்துல நிஷ்டை இருக்கணும். இதெல்லாம் நடக்குமா சுவாமி? முதல்ல காலத்துக்கு தகுந்த மாதிரி சனாதன தர்மத்தை மாத்திக்குங்க, அப்பதான் முன்னேறலுவாங்களோ இல்லையோ. வாஸ்தவம், காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தினா அது தர்மமா இருக்குமே தவிர சனாதன தர்மமா இருக்காது. அடிப்படை வார்த்தைக்கே ஆபத்து பாருங்க. காலுக்கு தகுந்தாப்புல நான் மாத்திட்டேன்னா அப்புறம் எப்படி சனாதன தர்மமா இருக்கும்? சனாதனன்னுட்டாலே அனாதிகாரமா மாறாததுன்னு அர்த்தம். ஏன் மாற வேண்டாமா? எதுவா இருந்தாலும் காலத்து தகுந்தாப்புல மாற வேண்டாமானால், மாறுவது சில, மாறாதது பல. லோகத்துல எல்லாம் காலத்துக்கு தகுந்து மாறுடாது. என் கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, காது இருக்கு, நாக்கு இருக்கு. காலத்துக்கு தகுந்தா போலே நாக்கால் தாராளமாக முகர்ந்து பார்க்கலாம், காதால் தாராளமாக சாப்பிட்டு பார்க்கலாம், மூக்கால் தாராளமாக நாம் என்ன வேணும், மூக்கால தும்மத்தான் முடியும், மூக்கால மூச்சு விடத்தான் முடியும், மூக்காலேயே கேட்கலாம்னா இதெல்லாம் மாத்துறதே இல்லை யாருமே இப்போ. அப்ப இதெல்லாம் சனாதனம். சிலதெல்லாம் அடிப்படை மாறவே மாறாது. மாறக்கூடிய விஷயங்கள் தான் அறிவியலை பத்தினது. அறிவியல்ங்கிறது மாறுதலுக்கு உட்படுத்ததை பத்தி பேசும். ஆனா ஆன்மீகம்ங்கிறது மாறாததை பத்தி பேசும். பேச்சே அதை பத்தின விஷயமே மாறாததை பத்தி இருக்கிறச்சே அது மாறலையேன்னு புகார் பண்ணிட்டோம்னா, அது எடுத்துட்டு இருக்கிற விஷயமே மாறாததை பத்தி. இப்போ நல்லா பிறவியை பத்தி பேசுறார். இந்த சுவாமி என்ன தேதியில பிறந்தார்? இவர் 63 பிறந்தார், இவர் 65 பிறந்தார். அவர் 1857 சுவாமி, ரொம்ப வயசானவர் பிறந்தார். அப்போ புலரோகாச்சாரியர் எப்ப அவதரிச்சிருப்பார்? 1205 சுவாமி வரிசை அவதரி சொல்லிட்டே வந்தார். கூட வரிசை பகவான் எப்ப அவதரிச்சார் இப்படின்னார். சுவாமி அவருக்கு பிறப்பு இல்லைன்னா, ஏன்னா இத்தனை பேருக்கு பிறப்பு இருக்கு, நீர் இவருக்கு மட்டும் இல்லைங்கிறீரே, கொஞ்சம் ஒழுங்கா ஆராய்ச்சி பண்ணி சொல்லும் இப்படின்னு சொன்னதுக்காக எனக்கு பதில் கிடைச்சிட போறதானே. இப்ப எது ஒண்ணு மாறாததோ மாறாததை பத்தி மாறாதுன்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர, மாறும்னு சொன்னா முட்டாள்னு அர்த்தம் அடியேன். ஒரு விஷயம் மாறாது, ஆனா அதை நீங்க மாத்துங்கன்னு சொன்னா நான் தான் முட்டாள். இப்ப கண்ணால எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னா நான் முட்டாள்னு தெரியறது இல்லையோ. அதை போல சனாதன தர்மம் காலத்துக்கு தகுந்து மாறிக்கும்னு சொன்னாலும் நான் முட்டாள்னு அர்த்தம். ஏன்னா இது தர்மமே சனாதன தர்மம், இது மாறாது. அப்ப காலத்துக்கு தகுந்து மாத்திக்க மாட்டிடலாம்னா அவசியமே இல்லை. காலத்துக்கு தகுந்து எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் தயோடு இருக்கணுங்கிறது மாறணுமா? நான் எப்பவும் சத்தியம் பேசணுங்கிறது மாறணுமா? நான் எப்பவும் தேகம் வேறே ஆத்மா வேறேங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கணுங்கிறது மாறணுமா? பகவத் தியானத்தில் ஈடுபடணுங்கிறது மாறணுமா? அவசியமே இல்லையே. இது எதுவும் காலத்துக்கு அப்பாற்பட்டது, தேசத்துக்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் சனாதன தர்மம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப சில கதைகள் சொல்றேன். ஒரு சில கதைகள் உபனிஷத்து கதைகள்லாம் பார்த்தோம் இல்லையோ. இப்ப அந்த உபனிஷத்தே தானே மகாபாரதம். பாரத பஞ்சமோ வேதான்னு சொல்றாளோ இல்லையோ. இப்ப அதுல சாந்தி பர்வத்திலேருந்து சில கதைகள் சொல்றேன், அனுசாசன பர்வத்திலேருந்து சில கதைகள் சொல்றேன். கதை ரொம்ப ஆனந்தமான கதை. நீங்க இப்ப கஷ்டமா கொஞ்சம் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு இனிமே ரொம்ப திருப்தியா கேட்டுக்கலாம். ஏன்னா எப்போ ஆரம்பிக்கச்சே கஷ்டமானதை முடிச்சுடணும். கிளம்பி போற சமயத்துக்கு கஷ்டமானதை வச்சோன்னா ஒத்துரும் மனசுல ஒன்னையும் தாங்கிட்டே போக மாட்டான். கஷ்டத்தெல்லாம் முதல்ல சொல்லிட்டேன். ஏன்னா முதல்ல வரைச்சே ரொம்ப வேகமா இப்ப நன்னா கேட்க போறோம்னு உட்காந்துருப்பாளோ இல்லையோ. ஆனா 8:30 ஆயிடுதுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது கிளம்ப போறேன் எப்போன்னு பார்க்க ஆரம்பிச்சுடுவா. அதனால இனிமே கதை என்னங்கிறது சொல்றேன். ஒரு பெரிய இலவ மரம், இலவம் பஞ்சு மரம், 400 அடி உயரம், அவ்வளவு பெரிய மரம். அந்த மரத்தை ஒரு நாள் பார்க்கறதுக்காக நாரதர் வந்தார். மரம் கப்பும் களையுமா பெரிசா வளர்ந்துருந்தது. மரத்தை பார்த்து நாரதர், ரொம்ப நாளா இங்க இருக்க போட்டிருக்கே நீ அப்படின்னு வெறும பேச்சு கொடுத்தார். மரம் சொல்றது, நான் தான் இருக்கிறதுலயே பழமையானவன், நான் எவ்வளவு உறுதியானவன் தெரியுமோ, ஆகாசத்தை கண்டு நான் நடுங்கிறது இல்லை. நெருப்பு என்ன ஒண்ணும் பண்ணாது, பண்ணிருந்தா 400 வருஷமா நான் இருந்திருப்பேனா? காற்று என்ன ஒண்ணும் பண்ணாது, 400 வருஷமா நான் இருந்திருப்பேனா? வெள்ளம் ஒண்ணும் பண்ணாது, 400 வருஷமா இருந்திருப்பேனா? அப்ப நான் தான் எல்லாரை விட பலவான். என் நாட்டம் யாருக்குமே பலம் கிடையாது. எப்பேற்பட்டவனை அலக்கழிச்சிடுற காத்து கூட என்கிட்ட வராது தெரியுமோ அப்படின்னு நாரதர் இடத்துல சொல்லித்து நாரதர் திருப்பி சொன்னார், நீதான் பலவான் நீதான் பலவான்னு புறத்தியார் பலத்தை தெரிஞ்சுக்காமலே பேசாதே. அகங்காரம் தப்பு. நீ எப்பவும் வினயத்தோடு இருக்கணும். நீ வினயம் மாறக்கூடாது, பணிவு மாறாதே, நீ நிமிர்ந்து நிற்காதே. உன் பேர்ல குற்றமே இருந்தா கூட ஒத்துக்கொள், எப்பவும் பணிவா போக கத்துக்கோ. நாரதர் சொன்னார்,
அதெல்லாம் ஒம்மாட்ட ரிஷிகளுக்கு இருக்க வேண்டியது. நான் மரம், மரத்தை போன்ற உறுதியானவன் நீங்களே சொல்லி கேள்விப்பட்டது இல்லையா? இரும்பு போல் வலிய நெஞ்சம்னு சொல்லுவா, மரத்தை போல இருக்கேன்வா, அவ்வளவு உறுதியானது நான். நீர் சொல்ற பேச்செல்லாம் நான் கேட்டுக்கிறதா இல்லை அப்படின்னு மரம் சொல்லிடுச்சு. நாரதர் விடலை. சரி சரி நீ தான் பலவானான்னு நான் இப்ப பரீட்சை பண்ணணும்னார். அப்படின்னா நீ ஆட்ட பண்ணணுமோ பண்ணிக்கோ, நான் வாயு பகவான் இடத்துல போய் சொல்லிடுவேன், அவருக்கு சக்தி கிடையாதுன்னு நீ சொன்னேன்னு போய் சொல்லுவேன்னா போய் சொல்லிக்கோ, அவர் எத்தனையோ நாள்லாம் வீசி பார்த்திருக்கார், என்ன அவர் ஒண்ணுமே பண்ணது கிடையாது எப்படின்னு இலவ மரம் சொல்லிடுத்து. இவர் நேர பரப்பு போனார் வாயு பகவான் இடத்துல. இந்த மாதிரி உன்னை பத்தி அவர் சொன்னார், இலவ மரம் தான் இருக்கிறதுலயே பலவானா, உமக்கு பலம் கிடையாதான்னார். வாயு கேட்டார், இதோ போனா போறது பகவான் பிரம்மா லோகத்தை சிருஷ்டிக்கிற சமயத்துக்கு ஏதோ இலவ மரத்தினுடைய அடியில உட்கார்ந்துருக்காரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப பிரம்மாவே உட்கார்ந்த மரமாச்சே போனா போறதுன்னு விட்டு வச்சிருக்கேன். ஆனா இவருக்கு இவ்வளவு திமிரா, இப்ப நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனாம் தேதி வீச போறேன். வீசினா இவர் ஒண்ணுமில்லாத சின்ன பின்னப்பட்டுட போறார், நான் வீசினா இவர் வீணா போடுவார் அப்படின்னு வாயு சொன்னார். நாரதர் கேட்டுனுட்டு நேர இலவ மரத்திடத்துல வந்தார். இதனாலதான் உன்னை இத்தனை நாளா அவர் அழிக்காது இருக்காராம், நீ என்னமோ நீ பலவான்கிறதுனால அழியலேன்னு நினைச்சுட்டு இருக்க. அவர் இப்ப நாள் குறிச்சிட்டார், இனிமே நீ ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். அவர் வந்து ஓங்கி வீச போறார், வீசினா நீ வீணா போடுவே. யோசித்தது, நாம அவ்வளவு பலமெல்லாம் இல்லை, வேணும்னு ஏதோ பேசி பார்க்கணுங்கிறதுக்காக பேசிட்டோம். நாம தான் அகங்காரத்தோட இருந்திருக்கோம். ஆனா நம்ம இப்ப விட்டு கொடுக்க கூடாது, தப்பா இருந்தா கூட தப்புன்னு ஒத்துக்க கூடாது. அதனால என்ன பண்ணலாம்னா, ஒரு மரம் வெறும் தண்டு மட்டும் இப்படி நின்றுட்டு இருந்ததுனால் எவ்வளவு காத்து வீசினாலும் சுலபத்தில் அதை அழிச்சிட முடியாது. ஆனா அதுக்கு பக்கத்துல கப்பும் கிளையுமா வளர்ந்து அடர்த்தியா இருந்ததுன்னா அப்ப அதுல காத்து வீசித்துன்னா அது வேரோட சாச்சிடும் இல்லையா? இது நமக்கே தெரியுமே. இப்ப இந்த மாதிரி வாசல நிறைய பெருசு பெருசா கட்டுவா, இந்த ஒட்டிகள்லாம் கட்டுறா பாருங்க, கட்டிட்டு அதுல 2 ஓட்ட போட்டு வைப்பா, பாத்திருக்கீங்களா? இது இப்படியே இப்படி கட்டிடுமா, இது உள்ள கட்டவே இப்படி கட்டியிருக்கா. இதே இப்ப தெருல கொண்டு போய் கட்டினால்னா அங்க ஒரு ஓட்டை இங்க ஒரு ஓட்ட போடுவா. ஏன்னா இது இப்படியே இருந்தா காத்து வீசும்போது பிச்சுன்னு போடும், நடுவில் 2 ஓட்டை இருந்ததுன்னா குறுக்கு வழியா போயிடும் இல்லையா? அதுக்காக வீணா போடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணி வைக்கிறா. இந்த மரம் என்ன யோசிச்சுது, தங்கிட்ட இருக்கிற நீண்ட களை, 400 வருஷமா இருந்த கிளைகள், கப்பும் கிளைமா இருந்த சின்ன விழுது அது இது இதெல்லாத்தையும் தானே பேசி வெட்டி விட்டுடுத்து. அது எதுவுமே இல்லாத கீழே விழுந்துடுத்து. இப்ப வெறும் மொட்டை மரமா தண்டு மட்டும் நடுவில் நிற்குது. அங்கேருந்து காற்று வந்தது, காற்று வீசுறதுக்காக வந்து நின்ன உடனே இது அப்பவும் தன் அகங்காரத்தை விட்டு கொடுக்காமல், இப்ப நீ வீசிப்பார், உன்னால என்ன பண்ண முடியும்னு பாருனது. வாயு சொல்லித்து, ரொம்ப நன்னா இருந்திய நேத்தி வரைக்கும், நீ எங்க உன் கிளையெல்லாம் ஒண்ணுமே காணும் இப்போ அப்படின்னு சொல்லித்து. கிளையெல்லாம் உதிர்ந்து போச்சு, விழுந்து போச்சு, நீ வந்தா நீ என்ன அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நானே எல்லாத்தையும் உதிர்த்து வச்சுட்டேன், இப்ப நீ வீசி பாருனது. வாயு ரொம்ப சுலபமா சிரிச்சுட்டே சொல்லித்து, நான் என்ன பண்ணணுமோ அதைத்தான் நீயே பண்ணிட்டியே, அப்படி இருக்கிறச்சே நான் எதுக்கு உன் பேர்ல வீசினப்போ? ஆக அகங்காரி தானே அழியறான்னு புரிஞ்சுக்கோ, நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீ அகங்காரத்தோட இருந்தேன்னா நீயே போடுவே, அதுக்கு நான் எதுக்கு? அதனால் தேகத்தை விட ஆத்மா உயர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும், அகங்கரிக்க கூடாது. அகங்காரம்னா செருக்கு. என்னன்னு செருக்கு? நான் மனிதன், நான் உயர்ந்தவன், நான் இப்படி படிச்சவன், நான் வித்வான், நான் பணக்காரன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த செருக்கு தான் இந்த மரத்துக்கு ஒண்ணுமே இல்லாதாயிடுத்தே. இப்போ ஒருத்தர் செருக்க நான் வித்வான், நான் தான் படிச்சவன், நான் தான் பணக்காரன், நான் தான் அழகன், எங்கிட்ட தான் சங்கிலி இருக்கு, மோதிரம் இருக்கு, எல்லாம் இருக்கு, சாதரா போத்தின்னு இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு இருக்கார். இப்ப இதெல்லாத்தையும் எடுத்துருவோம், நான் வித்வான், நான் பணக்காரன், நான் இந்த குலத்துல பிறந்தவர் என்பது எல்லாத்தையும் வெட்டிடுவோம். ஏன்னா அதைத்தான் அது வெட்டித்து, அந்த மரம் இதெல்லாத்தையும் வெட்டி விட்டு விடுத்தோம் இல்லையோ. இப்ப மிச்சம் என்ன இருக்கு? நான் நான் நான். அப்ப ஆத்மா மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஆத்மா வித்வான், ஆத்மா பணக்காரன்னு சொன்ன இல்லை. ஏன்னா ஆத்மா 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 ஒரு சரீரத்தை எடுத்துட்டா அந்த சரீரத்தோட கூடிய மனுஷன் தான் வித்வான், அந்த சரீரத்தோட கூடியவர் தான் பணக்காரர். இப்ப அந்த சரீரத்தை விட்டுவிட்டா வித்வத்து போயிடும், பணக்காரத்தன்மை போயிடும், அழகு போயிடும், குலம் போயிடும், எல்லாம் போயிடும். அப்ப பாக்கி என்ன இருக்கும்? ஆத்மா தான் இருக்கும். ஆத்மா நான் தெரிஞ்சுட்டா பெருமான்கிற சூறாவளி ஒண்ணும் பண்ண மாட்டாருன்னு அர்த்தம். அதத்தான் இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன நாரதர் இந்த விஷயத்தை சொல்லிட்டு இது அவ 2 பேருக்கும் பேச்சுல தெரிஞ்சின்றது. ஆனா ஆத்மா நான் இன்னான்னு பேசியிருந்தியானால் அப்ப பகவான்கிற சூறாவளி வந்து இந்த அகங்காரத்தை அடிச்சு வீழ்த்தி விடுறார். அப்படி இல்லாம மத்ததெல்லாத்தையும் களைஞ்சு விட்டுட்டு நிஷ்கிருஷ்ட ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபத்துக்கு 2 ரூபம் உண்டு. ஒன்னு விசிஷ்ட ஆத்மஸ்வரூபம், ஒன்னு நிஷ்கிருஷ்ட ஆத்மஸ்வரூபம். விசிஷ்டான்னு சொன்னா சரீரத்தோட கூடி ஆத்மஸ்வரூபம், நிஷ்கிருஷ்டான்னு சொன்னா சரீரத்தை கழித்த ஆத்மஸ்வரூபம். இப்ப இந்த சரீரத்தை கழிச்சு விடவே தான் அது தப்பிச்சது. அதே போல நாமும் நம்ம சரீரத்தை கழிச்சு விட்டாதான் தப்பிக்க முடியும். இது இந்த தர்மத்தின் அடிப்படை. ஆனால் இது சுலபத்தில் புரியாது.
ரொம்பவே கஷ்டப்படும். ஏன்னா எடுக்கிறச்சேவே உடம்போட தான் நமக்கு புரியவே புரியுது. எது நாம பண்றதும் உடம்புக்காகத்தான் பண்ணிக்கிறோம். இப்ப முடிச்ச உடனே அவர் சரீரத்தை விட ஆத்மா வேறேன்னு சொல்லியிருக்கார். அதனால இன்னைக்கு ராத்திரி சாப்பிடாத இருப்போம் அப்படின்னு ஆறான்னு சொல்லுவாளா? சுவாமி உடனே இப்போ கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போயிடுவேன். கண்ணு தானே பஞ்சடைய போறது, ஆத்மா பஞ்சடையாதோ இல்லையோ, கண்ணு தானே போயிட்டு போறதுன்னு சொல்லவே மாட்டோம். இதை பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே என்று நான் சொன்னேன்னு சொன்னால், நான் ஆத்மா, ஆத்மாவுக்கு சரீரமும் வாயு உண்டோ? கிடையாது. அப்ப நான் சொன்னேன்னு சொன்னா சரீரம் சொல்லித்தா இல்ல ஆத்மா சொன்னாரான்னா? சாமி இந்த மாதிரிலாம் குழப்பினா எங்களுக்கு பதில் தெரியாது. இப்போ ஏதோ நான் சொன்னேன்னு சொன்னா இந்த சரீரத்தோடு இருக்கிற நான் சொன்னேன்னு தான் அர்த்தம். அப்ப அடிக்கடி நாம சிந்தித்து சிந்தித்து, ஓ தேகத்தை காட்டில் ஆத்மா வேற, அவருக்கு எந்த நோயும் வராது, பசி தாகம் கிடையாது, பிறப்பிறப்பு பிணிமூப்பு கிடையாது, நான் அந்த உயர்ந்த ஜீவாத்மான்னு புரிஞ்சுனுட்டு நான்கிறது ஆத்மான்னு மட்டும் தெரிஞ்சது, மற்றதை வெட்டி விட்டுட்டோம். அப்புறம் இந்த சூறாவளி நம்மள ஒண்ணுமே பண்ணாது. ஆனா மொத்தத்தோட சேர்த்து நம்ம பிடிச்சிருந்தோம்னு வச்சுக்கோ, ஆகாய விமானத்துல பறந்துட்டு இருப்போம். அப்ப திடீர்னு ஏதான வேகமா இறங்கணும், உங்களை குதிக்கணும் அப்படின்டுவா. அது உடனே படிக்கட்டாட்டு ஒன்று வெளியில வரும், அதன் வழியா நீங்க குதிங்க வெளியில போனோம்னா நாம உடனே பொட்டி எங்க வச்சிருக்கோம், படுக்க எங்க வச்சிருக்கோம், எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா, போட்டுக்க செருப்பு அப்பதான் கழட்டி வைக்கணும், தூங்கலான்னு போயிருப்போம். விடுகிடும் செருப்பு. நீர் தப்பிக்கணும்னா முதல்ல எல்லாத்தையும் விடும். இது எல்லாத்தையும் எடுத்துன்னு குதிச்சீர்னா நீரே வாழ மாட்டீர். அப்புறம் எல்லாத்தையும் விடும் குதியுங்கிற அளவு இல்லையோ, அங்க தப்பிக்கிறது எப்படியோ சம்சார சாகரத்துல தப்பிக்கிறது அப்படித்தான். இது எல்லாத்தோட சேர்த்து நம்ம குதிக்கணும்னு பார்த்தா போகவே மாட்டோம். இது எல்லாத்தையும் எப்ப விட்டுடுறோமோ அப்பதான். அப்ப இந்த எண்ணம் வந்துடுத்து சனாதன தர்மம்னால் இது எல்லா மதத்திலையும் இருக்கா? இது இந்த மதத்துல தானே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மற்ற பேர்லாம் இதை பத்திலாம் பேசுறதே கிடையாது. இன்னும் ஓஹோன்னு எப்படி வாழ்வோம், உலக வாழ்க்கைய சரீர வாழ்க்கை எப்படி முன்னேற்றிப்போம், இதுதான் மற்ற மதங்கள் பேசும். ஆனா ஆத்ம வாழ்க்கையை எப்படி முன்னேற்றிப்போம், இதுதான் சனாதன தர்மம் பேசும். இதுதான் நிலைக்கும். நம்ம இதை போய் பேசி யாருக்கு சுவாமி புரிய வைக்க முடியும்? எது இங்க உட்கார்ந்து இருக்கிறவா கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கலாம். இப்போ சனாதன தர்மத்தை எத்தனை கோடி பேர் சேர்ந்திருக்கா, கிராமமா இருக்காளே, அவளுக்கெல்லாம் ஆத்மா தேகம் பரமாத்மா புரிய வைக்க முடியுமானால் இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய கலக்கம். நிச்சயமா புரிய வைக்க முடியும். அது புரியாத போகவே போகாது. அது எப்படி புரியாது போடும்? ஒரு மனுஷனும் தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வேண்டாம் நான் சொல்ல போறான், தெரியல, பரிச்சயம் இல்லை, பழக்கம் இல்லாதனால அவ விட்டுறாளே தவிர. இப்ப கண்ணன் கீதையில சொல்லிட்டார் எல்லாருக்கும். கீதை யாருக்கு? பார்த்தோவத்சகா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது. நல்ல மனசு படைச்ச எல்லாருக்கும் கீதைங்கிற பால் உண்டுன்னார். இப்ப நீங்க வேணுமா வாங்கலே, கிராமத்துக்கு போவோம், படிப்பறிவே இல்லாத எத்தனை பேர்கிட்ட வேணா போவோம். போயிட்டு கீதையில உனக்கு நல்லது சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு ஹிதம் சொல்லப்பட்டிருக்கு, கேட்டுக்கிறியா? அவர் அடுத்து, சுவாமி அது சம்ஸ்கிருதமாச்சே, எங்களுக்கெல்லாம் புரியாதே, வியாக்கரண மீமாம்சை தெரியா. கவலைப்படாதே, இதுக்கு வியாக்கரணமும் வேண்டாம் மீமாம்சையும் வேண்டாம், நீங்கிற ஆத்மா எப்படி நடந்துக்கணும்னு அது சொல்லியிருக்கு. சொன்னா நீ நன்னா இருப்ப, கேட்டுக்கிறியானால் யாரும் கேட்டுப்பா. இதுல ஒண்ணு விதி விலக்கே இருக்காது. நான் நன்னா இருக்கணும்னு ஒரு வழி சொன்னா எந்த ஆத்மாவும் மாட்டேன்னு சொல்லுவாரான்னு என்ன, அவருக்கு புரியற பாஷையில சொல்லணும், அவரளவுக்கு சொல்லணும். யாரு சொன்னாலும் ஏத்துப்பா, நல்லதை சொன்னா ஏத்துப்பா. கீதையில கண்ணன் சொல்லியிருக்காரு கேட்டுக்கோங்கன்னு நம்ம என்ன வாண்டான்னு சொல்ல போறோம்னு? எந்த ஒரு சாஸ்திரம் பகவானே உபதேசித்தது இது ஒண்ணுதான். பகவத்கீதைங்கிறது ஒண்ணுதான், அவரே வாய் திறந்து சொன்னது. நீ இப்படித்தான் இருக்கணும், என் பக்தனை இப்படித்தான் பிடிக்கணும் கண்ணன் சொன்னப்புறம் மறுக்கிறதுக்கு யாருக்குமே ஆசையும் இருக்காது, தைரியமும் இருக்காது. அப்ப தைரியமா எடுத்து சொல்லணும் இல்லையோ. நாம நமக்குள்ளேயேன்னு வச்சுட கூடாது. ஒரு சின்ன குழந்தையா இருக்கானே, ஆத்மாவை பத்தி பேசினா புரியுமான்னா, இங்க சின்ன பிள்ளை தான் உட்காந்துருக்கார். நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் பேசினதை விட அவனுக்கு நல்லா புரியும். இப்போ ஏன்னா நம்ம அடுத்து போய் என்ன பண்ணணுமோன்னு நினைச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கோமோ இல்லையோ, அவனுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா எங்க அம்மா கொண்டு வந்து உட்காந்து வச்சிருக்கா, கேளுன்னு சொன்னா அதுல இருந்து எவ்வளவு தூரம் நான் எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்க போறேன். இப்போ திரும்பி போன உடனே அவ தானே சாப்பாடு போட போறா, எனக்கு ஒண்ணும் இல்லையோ இப்போ அப்படிங்கிற தெம்புல உட்காந்துருக்கானோ இல்லையோ. இதே போல நம்ம ஒத்தொத்தருமே திரும்பி போனா பகவான் ரட்சிக்க போறார், நான் என் தர்மத்தை நடத்திட்டு போறேனே என்கிற அளவு வந்துட்டு அந்த குழந்தை நிலை வரணுமோ இல்லையோ. இதைத்தான் நன்னா படிச்சுட்டு வித்வான் பால்யேன்னு திட்டாசேதுன்னு சொல்லுவார்கள். நல்லா படிச்சவனா இருந்தாலும் பாலனா இருக்கிறவன் தான் வித்வான். அவன் தன்னை ரட்சிச்சுக்கணும்னு நினைக்க மாட்டான். நாம எதுக்காகவோ ஏங்கிட்டு இருக்கோமேன்னு கவலையே பட மாட்டான். எப்படி ஒரு பிரகலாத நரசிம்ம பெருமானை பார்த்தோன்னே ஆடினார், பாடுறார், கூத்தாடார், அது மட்டும்தானே அவர் உள்ளத்துல இருந்தது. அதை போல ரொம்ப லேசா மனசை வச்சுட்டு நாம தர்ம மார்க்கத்தில் இருக்கோம், தாராளமா கடைப்பிடிச்சா திருப்தியா இருக்கலாம்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை பெருங்கடல், இப்ப நான் சொன்னது 155, 56, 57வது அத்தியாயத்தில் இருக்கு. சாந்தி பர்வத்தில் 155, 56, 57 எலவமர கதை. ஏன்னா இந்த கதை எதுக்கு அத்தியாயத்தோட சொல்றேன்னா,
நாளைக்கு இந்த கதை எல்லாரும் நீங்க நன்னா தெரிஞ்சுட்டு எத்தனை குழந்தைகளுக்கு சொல்ல முடியுமோ தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா இது ஒன்னொன்னு அந்த மாதிரி கதைகள். இது ஒன்றும் பெரியவாளான்னு தான் உட்காந்து கேட்கணும் இல்லை. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியது பெரியவா தான். முதல்ல பெரியவாளான நாம தெரிஞ்சுட்டா தான் அடுத்து குழந்தைகளுக்கு போய் சொல்லவே முடியும். ஆனா இந்த கதை நன்னா இருக்கும். இலவம் பஞ்சு இருந்துதான், அது பக்கத்துல நிறைய கிளையோட கப்புங்களையுமா இருந்தது. காத்து வந்து அடிக்க போறேன்னு சொன்னது, கிளைய வெட்டி விட்டுடுத்து தப்பிச்சுடுத்து. அதே போல நீயும் அகங்கார மமகாரத்தை வெட்டி விட்டுட்டியானா தப்பிச்சுடலாம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சுலபமா மனசுல பதிஞ்சு போயிரும் இல்லையோ. சின்ன குழந்தைகள் சின்ன வாழிடத்துல ஆத்மாவை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கவே கூடாது. அப்பவே பேசணும்னா அதான் நல்லது. மோட்சம் போறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம்னு ஆரம்பிச்சா அதெல்லாம் அச்சானிய மாட்டேன் ஏதானு பேசாதீங்க சுவாமி, என்ன குழந்தை பிறந்து இப்பதான் வயசு 10 இப்பவே மோட்சத்தை பத்தி பேசி வளர்னா இப்ப அப்படி என்ன பேசாத இருக்க முடியுமா? கண்டிப்பா பேசித்தான் ஆகணும். இது நெருப்புன்னு சொன்னா வாய் வந்து போயிடுமாங்கிறமே, இது நெருப்பே இல்லையே, இது குழுகுழுன்னு இருக்கிற தீர்த்தம். இது மோட்சம்னு சொன்னாலே கிரீஷ்மே சீதமிவ கிரதம் ஏஷம் பிரம்ம பிரவிப்ரோஸ்மி. நாம சொல்றதே பிரம்மத்தை பத்தி. பிரம்மங்கிறதே குளிர்ந்து இருக்கக்கூடிய அழகான ஒரு ஏரி. அந்த ஏரியை பத்தி எந்த குழந்தை வேண்டானோட போறான், எந்த கிராமத்துக்காரர் வேண்டான்னு போறார், அனைவரும் அறிவாளிகள் தான். அனைவரும் தங்களுடைய நல்லத்தை தேடிண்டே இருக்கிறவா தான். அடுத்த கதை சொல்றேன். இது 113வது அத்தியாயத்தில் இருக்கு. எல்லா நதிகளும் போய் கடல்ல சேர்ந்துட்டே இருக்கு. கடலுக்கு ரொம்ப நாளா என்னென்ன பொருட்களை நதி கொன்றதுன்னு கணக்கெடுக்கும். ரத்தனம் எல்லாம் வரும், முத்தெல்லாம் வரும், ஆலமரத்தை அடிச்சுன்னு வரும், தென்னை மரத்தை அடிச்சுன்னு வரும். அந்தந்த மரம் வந்துட்டே இருக்கும். ஆனா என்னமோ பார்த்துட்டே இருக்கு. சட்டுன்னு ஒரு நாள் கடலுக்கு தோணித்து, ஏன் ஒரே ஒரு மூங்கில் செடி கூட வர்றதே இல்லை? நிறைய மரங்கள் வருது, ஆலமரம் வருது, தென்னை மரம் வருது, பனைமரம் வருது, பலாமரம் வருது, என்னென்ன வந்தாலும் ஒரு மூங்கில் செடி வரல, நாணல் கொடி வரவே இல்லை. நாணல் வரல, மூங்கில் வரல, நீர்வஞ்சி கொடி வரல. இதெல்லாம் மெலிசான செடிகள். இந்த மெலிசான செடியப்ப இந்த நதிகளுக்கெல்லாம் பேத்துன்னு வரதுக்கு தெரியலையே. ஒரு நதிகளுக்கு எப்பவுமே அரசன் கணவன், நதிகள்லாம் மனைவிகள், கடல் தான் கணவன் சொல்றது உண்டு. அதனால நதிகளுக்கெல்லாம் பத்தியொல்லிய கடல் ஒரு நாள் நிறுத்தி வச்சு, நதிகளே உங்களுக்கு சக்தி போறலன்னு நினைக்கிறேன், என்னமோ தென்னை மரத்தை பேத்துன்னு வரீர்கள், ஆலமரத்தை பேத்துன்னு வரீர்கள், ஏன் உங்களால் ஒரு மூங்கில் மரத்தை பேத்துன்னு வர முடியலையா அப்படின்னு கேட்டா நதி சொல்லித்து, ஆமா நாங்களும் யோசிக்கவே இல்லையே, அடுத்த தரம் போறச்சே பேத்துன்னு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அதுக்கு உண்மை தெரியல, அசடு. அது இத்தனை நாளா ஏன் பேத்துன்னு வர்றேன்னு அப்பவே அதுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கணும். ஆனா அது தெரிஞ்சுக்கல. அடுத்த தரம் போறச்சே நாணல் கொடி கிட்ட போச்சு, மூங்கில் புதர் கிட்ட போய் மற்றது எல்லாத்தையும் விட்டுருது. இந்த தரம் தென்னை மரம் பலாமரத்தெல்லாம் தொடவே இல்லை. தொடாம இங்க போய் வீசுறது, வீசிட்டு தாண்டி போடுறது, ஒரு மூங்கில் கொடி வரமாட்டேங்கிறது. இது என்னாச்சு? வேரோட பேத்துன்னு போவோன்னு வேகமா கீழே போய் விடுறது. எங்க ஒண்ணு பண்ணாலும் மூங்கில் ஒண்ணு கூட பேத்துன்னு வரவே இல்லை. வெளியில புரியல. ஒண்ணுக்கு ஒண்ணு நதிகள் நின்று பேசிக்கிறது. ஏன் நம்மளால இந்த மூங்கில தூக்கின்னு போக முடியல? அப்ப ஒரு நதி சட்டுன்னு இளைய நதி, அதுக்கு நல்ல புத்தி எழுந்துருன்னு சொல்லிட்டு, மற்ற மரம்லாம் என்ன பண்றது பாரு, நம்ம அடிக்கிறச்சே மூங்கில் என்ன பண்றது பாரு, மற்ற மரம்லாம் நிமிந்து நிக்கிறது நம்ம வீசிச்சே, அதனால நம்ம வேரோட பேத்துடுறோம். அது நிமிந்து நிற்கவே வேகமா வேர்ல அடிக்கிறோம், பேத்துடுறோம். ஆனா இந்த மூங்கிலோ நீர்வஞ்சி கொடியோ நாணல் கொடியோ நம்ம வீசச்சேவே தலைய உடனே குனிஞ்சுடுறது பாரு. நம்ம இப்படி வீசிச்சு இப்படி வளைஞ்சுக்கும். நீர்வஞ்சி கொடி வளைஞ்சுனுட்டு வணக்கத்தோட இருக்கு. ஜலம் போன உடனே மறுபடியும் நிமிந்துரும். இதை பார்த்த கங்கைக்கே ரொம்ப ஆச்சரியம். தள்ளி வந்துட்டு பாக்குறது, இத்தனை நாள் நான் வீசச்சே தலையை குனிஞ்சிருந்தது, இப்ப நான் அனட வந்த உடனே இந்த மாதிரி தலையை நிமிந்து கொடுத்து திரும்ப போய் வீசுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் வீசித்து தலையை குனிஞ்சு கொடுத்து, குனிஞ்சின உடனே அந்த பக்கத்துல நதி போச்சு, தலையை நிமிந்து கொடுத்து. எத்தனை தர இந்த வெள்ளம் கிட்டக்க வந்தாலும் அது தலையை குனிஞ்சு விடுறது. வெள்ளம் தாண்டி போனோடனே தலையை நிமிந்து விடுறது. அப்பதான் கங்கை முடிவு பண்ணி நேர ஓடித்து கடல் கிட்டே, அதை என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கங்கைக்கே முடியாது, காவிரிக்கே முடியாதா? ஏன் அந்த நாளனை ஒன்னால முடியல, ஏன் ஒன்னும் மூங்கில பேத்துன்னு வர முடியலன்னா அது ரொம்ப வினயத்தோட இருக்கு. வினயத்தோட இருக்கிறவாழ லோகத்துல ஒன்றும் பண்ண முடியாது. அந்த உண்மைதான் நான் தெரிஞ்சுட்டேன். இப்போ அதைத்தான் ஆழ்வார் தொழுதெழு என் மனனேன்னு சாதித்தார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் மருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதெழன் மனனே. தொழுதோம் நாள், வினயத்தோடு இருந்தோம் நாள், அகங்காரம் இல்லாமல் சுவாதந்திரம் இல்லாமல் பரதந்திரர்கள்னு தெரிஞ்சிட்டோம் நாள், வெள்ளம் வடிஞ்சு போயிடும். வெள்ளம்ங்கிறது எது? அனாதிகால கர்ம வெள்ளம், சம்சார வெள்ளம். சம்சாரம்ங்கிற வெள்ளம் வீசுறது, கர்மங்கிற வெள்ளம் வீசுறது, அகங்காரம் இந்த வெள்ளம்லாம் வருதோ இல்லையோ, அந்த வெள்ளம் வர்ற சமயத்துல நான் நிமிந்து நின்றுட்டேன், என்னை வேரோட பறிச்சுன்னு அடுத்த பிறவியில கொண்டு போய் தள்ளி விட்டுடும்.
அப்ப பார்த்து நான் நன்னா வணங்கிண்டு பகவன்னு உன் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்தோடு இருந்தேன்னால் நம்ம நன்னா நிமிர்ந்து தெம்பா வாழலாம். அப்பதான் ஒரு ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் நிமிர்ந்திருந்தால் நிமிர்ந்து போயிடலான்னுட்டு. சனாதன தர்மம் அப்படி சொல்லல. வணங்கினாயானால் உயர்ந்து போகலாம். உயர்ந்து நிமிர்ந்து நின்றுட்டு இருந்தியானால் உன்னை வணங்க வச்சுடுவா. வணங்க வச்சா நல்லதில்லை, நீயா வணங்கினுட்டியானா உயர்ந்து போயிடுவே. அதனாலதான் வணங்கிக்கொள். மூங்கில் தானே வணங்குற சொல்லியோ, அது அது நிஜமா கங்கையை பார்த்து வணங்கித்தா இல்லையான்னு தெரியல. சாமர்த்திய மூங்கில் அது ஒண்ணு அப்படி தெரிஞ்சான்னு தெரியல. அப்படின்னா சாமி நாங்களும் கொஞ்சம் சாமர்த்தியமா சனாதன தர்மத்தை பண்ணிவிட்டோமா, இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சு நம்ம ஒண்ணு பொய்யா பண்ணிவிட்டோமான்னா ராமன் அதையும் ஒத்துக்கிறார். மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயங் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம். நீ நிஜமான நண்பனாவா இல்ல நண்பன்கிற போர்வையில் வா, நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு விட்டார். அதனால நான் நண்பனா வேஷம் போட்டு போனா கூட போறோம், இந்த மூங்கிலாட்டம் தப்பிக்கிறதுக்குன்னு வணங்கினா கூட போறோம், அதை கூட பகவான் ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ. ஆக மூங்கில் கதையிலேருந்து சரி, கீழே பார்த்த இலவ மரத்து கதையிலேருந்து சரி, ரொம்ப நிமிர்ந்த அகங்காரத்தோட இருந்தால் வாழ வழி இல்லை. அப்ப தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறேன்னு புரிஞ்சுக்கணும், வெட்டி விடுறதுக்கு தயாரா இருக்கணும். இதெல்லாம் சரீர சம்பந்தம், சரீர பிரயுக்தம். இந்த சுகமோ துக்கமோ தோஷமோ எதுவோ சரீர சம்பந்தத்தாலே, ஆத்மாவுக்கு இது எந்த பாதிப்பும் இல்லை என்று மேல 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 நினைக்கணும். இப்ப நமக்கு உடனே என்ன தோணும்னா, ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுண்டு சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மான்னு புரிஞ்சுண்டு பகவத் தியானத்தில் ஈடுபட்டு இதெல்லாம் யார் பண்ணுவான்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் 10-15 பேர் இருப்பா சுவாமி. அத்தியனம் பண்ணவா சில பேர் இருக்கலாம், அத்தியாபகர்கள் இருக்கலாம், 4 வித்வான்கள் இருக்கலாம், அப்படி மடாதிபதிகள்லாம் பண்ணிட்டு இருக்காளோ என்னமோ. நாம எல்லாரும் இதுக்கு வெளியில இருக்கோம் என்னதான் இப்ப நம்ம ஒத்தொத்தருமே நினைச்சிட்டு இருக்கோம். அந்த நினைவை முதல்ல நம்ம எல்லாம் விட்டுடணும். நாம எல்லாருமே இதுக்குள்ளதான் இருக்கோம். இப்போ ஆத்ம தியானம், பரமாத்ம தியானம், தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறேங்கிற புரிதல், விவேக ஞானம், சத்தியம், தமம், சமம், விவேகம், இது முதலான அனைத்தும் நம்ம ஒத்தொத்தரிடத்திலும் இருக்கு. இது யாரோ சில சன்னியாசிகளோ வித்வான்களோ யோகிகளோ இவர்கள் தான் பண்ணணுங்கிறது இல்லை. அப்படி கூட நம்ம எல்லாம் இதை பண்ண முடியுமா சுவாமினால்? கண்டிப்பா பண்ண முடியும். நம்ம அத்தனை பேரும் பண்ணணும்னு தான் சாஸ்திரம் எதிர்பார்க்கிறது. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த அடிப்படை கொள்கைகளை ஒரு சில சன்னியாசிகள் வித்வான்கள் இவர்கள் பண்றதுலயே இந்த சனாதன தர்மம் இன்னும் ஆபத்து வந்துட்டாலும் தாங்கிட்டு நிக்கிறது சொல்லியோ. அப்படி இருக்கிறச்சே நாம 100 கோடி பேரும் பண்ண ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும்? நாம எல்லாருமே கொஞ்ச நாள் தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நீங்க கணக்கு போட்டு பார்க்கணும். இப்போ கோவில்ல லட்சார்ச்சனை பண்ணுவாளோ இல்லையோ, அதுக்குன்னு இப்போ லட்சம் தர விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லதெல்லாம் பண்ண மாட்டா. லட்சார்ச்சனைன்னா 1 லட்சம் வரணும். 1000 திருநாமங்கள் இருக்கு, 1000 10,000 லட்சம் 100 தரம் சஹஸ்ரநாமம் சொல்லணும் இல்லையோ. அதுக்கு ஒரு வழி வச்சிருப்பா. 100 பேரை கூட்டு கையில் அர்ச்சனை தட்டை கொடுத்துட்டு 100 தரம் ஒருத்தொத்தர் சொல்லுனாலும் முடிஞ்சு போடும். 100 பேர் ஒரு தரம் சொன்னா சுவாமி, அப்ப 1000 100 முடிஞ்சு போச்சு இல்லையோ, லட்சம் திருநாமம் வந்துடாதா? இதை போல கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை பேர் சொன்னா அத்தனை கணக்கு பண்ணிடுவா. அதை போலத்தான் பகவானு கணக்கு பண்றாரு. இப்போ நீ 1 தரம் இல்லை, 9 தரம் இல்லை, ஒத்தொத்தர் இல்லை, இத்தனை கோடி பேர் சேர்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டால், ஒருத்தர் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் தியானம் பண்றாருன்னு வச்சுங்க, 100 கோடி பேர் 15 நிமிஷம் தியானம் பண்ணா அந்த பெருமாள் இருக்கிற இடத்தை விட்டு அசைய முடியாது, இங்க வந்துதான் ஆனும். வேற எங்க போவார் அவர்? இத்தனை பேர் சேர்ந்து நீதான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்மளோட பெசாமத்தானே இருந்தோம். என்ன ஆச்சு இப்ப எல்லாருக்கும் திடீர்னு நம்மள நோக்கி தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா என்ன? அவரே நினைச்சு ரொம்ப திருப்தியா போடும். இப்போ நேத்தே பண்ணச்சேனே, அப்பதான் நம்மட்டு சிரிப்பு மாறி ஆனந்த சிரிப்பு வரும். இந்த கண்ணன் இப்ப சிரிச்சுருக்காரோ இல்லையோ, எங்க நீங்கள்லாம் தியானம் பண்ணி யோகம் பண்ணி வந்துட போறீங்களா? ஏதோ கேப்பீள் போவீள், இந்த கேட்கற வரைக்கும் இதெல்லாம் இருக்குமே தவிர எனக்கு தெரியுமே இந்த தர்மத்தில் இருக்கிறவாள்லாம் இப்படியே தான் இருப்பா தெரியும். என்னைக்கோ ஒரு ஆழ்வார் தியானம் பண்ணார், என்னைக்கோ ஒரு ரிஷி தியானம் பண்ணார், அதை நினைச்சு நான் திருப்தி பட்டுக்கிறேங்கிறாடோ இல்லையோ. இல்லை, நாம ஒத்தொத்தருமே சனாதன தர்மத்தின்படி இனிமே அஹிம்சாவாதியா இருக்க போறோம். என்னைக்கு சைவ உணவு தான் சாப்பிட போறோம், பகவானுக்கு கண்டுரள பண்ணினதான் சாப்பிடுவோம், ஆந்தனே அதை பார்ப்போம். இது நேற்றுக்கு சொல்லச்சேவே ஒரு சுவாமி கிட்ட வந்து கேட்டார், சுவாமி ஏதோ வெளியில போயிருக்கேன், நிர்பந்தம் பட்டினி கிடக்க சொல்றீரா? வேண்டாம், பழம் சாப்பிட்டுப்போம், காய்கறிகளை சாப்பிட்டுப்போம், எப்படியா இருந்தாலும் பழம் சாப்பிட்றது நல்லதுன்னு வைத்தியர் ஏற்கனவே நமக்கு எழுதி கொடுத்துருக்காரோ இல்லையோ. நீ ஏற்கனவே பாரம் அதிகமா இருக்கு, 80 இருக்கே, 65 இருக்கிறது தான் உனக்கு நல்லது, முதல்ல பழம் சாப்பிடுன்னு அவர் எழுதி கொடுத்தார். அவர் இப்போ ராத்திரியானா ரொட்டி சாப்பிடு போறோம் எழுதி கொடுத்துட்டார்.
பழம் சாப்பிட போறோம், கஞ்சி சாப்பிடுனார். அடிய உடனே அவர்கிட்ட சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட சொல்றீரா முன்னாடி சாப்பிட சொல்றீரா அப்படின்னு கேட்டா அவர் கோச்சு விடுறோம் இல்லையா, உன்னை வெறுங்கஞ்சி சாப்பிட சொன்னேன் முன்னாடி பின்னாடி சாப்பிட சொல்லல. அப்ப அவரே எழுதித்தானே கொடுக்குறார். அதை நான் பண்ண என்ன இப்போ, அது ஏதோ ஒரு நாள் வெளியில போயிருக்கோம், வேற வழி இல்லை, நிர்பந்தமா பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்துக்கு தெரியணும். இல்ல கையிலேயே ஒரு சின்னது தளிகை பண்றதுக்கு எடுத்துன்னு போட வேண்டியதான். போயிட்டு இப்பதான் மின்சாரத்துல சொரிக்கினா பண்ணி விடுறாளோ இல்லையோ, இதெல்லாம் நம்ம கையில தான் வழி இருக்கு. நாம பண்ணிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டோம்னா பகவான் நிறைய உதவிக்கு வருவார். ஏன் வெள்ளரிக்காய் இருக்கு வாங்கி சாப்பிட்டுங்க, மற்றதெல்லாம் இருக்கு வாங்கி சாப்பிட்டுங்க, நல்லது தானே, உடம்புக்கு நல்லது. நாம நினைக்கிறது நன்னா சோற்ற உருட்டி அதை சாப்பிட்டா தான் சரீர சக்தியோட இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி ஒண்ணு இல்லை. இப்போ எது சாப்பிட்டாலும் அதற்குரிய சக்தி கிடைக்கும். நிஜமாவே வைத்தியர்களா தான் எழுதி தரா. இப்போ நீ இந்த சாதத்தை சாப்பிட்றதுனால மட்டும் ஒண்ணும் இல்லை, இதெல்லாத்தையும் சாப்பிடு இதெல்லாத்தையும் சாப்பிடு நன்னா இருப்பேங்கிற அளவு இல்லையோ, அதெல்லாம் எங்க வேணா இயற்கையில கிடைக்குமே. அதுக்கு ஒண்ணு ஒரு இடத்துல பண்ணி கொடுத்து தான் நான் சாப்பிடணுங்கிறது இல்லை. ஏன்னா கம்பு இல்லையா, சோளம் இல்லையா, ராகி இல்லையா, எத்தனையோ கிடைக்கிறது. அதது கிடைக்கிறத எடுத்து வச்சுக்க வேண்டியதான், சாப்பிட வேண்டியதான். பொடி சத்து மாவு எவ்வளவு நல்லது. தேனு சத்து மாவும் கையில வச்சிருந்து போற இடத்துல சாப்பிட்டா 4-5 நாள் வரைக்கும் தள்ளலாம். இந்த தள்ளலான்னு ஏன் சொல்றேன்னால், அதுக்கு மேலேயே நாக்கு தான் கேட்கும், வயறு எதையுமே கேட்காது. வயத்துக்கு எது வேணுமோ சாம்பல் சத்து மணிச்சத்துன்னு அதை கொடுத்துருவோம். ஆனா நாக்கு மட்டும் அந்த சத்து கத்திரிக்காய் மூலமா வந்தா நன்னா இருக்கு, அந்த சத்து கோதுமை மூலமா வந்தா நன்னா இருக்கு, அதே பால் சத்து அது பால்கோவா மூலமா வந்தா தான் நன்னா இருக்குன்னால் இதெல்லாம் வயறு கேட்கவே இல்லையே, எல்லாம் தொண்டையும் நாக்கும் கேட்கறது. இந்த நாக்கை தாண்டி தொண்டையை தாண்டி உள்ள போன உடனே யாருக்கான அது கத்திரிக்காயா வெண்டைக்காயா எதுன்னு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் இது என்ன புரதச்சத்தா மணிச்சத்தா இந்த சத்தா அந்த சத்தா ஒரே வெட்டு. இங்க போன உடனே மொத்தத்தையும் பிச்சு எடுத்துட்டு போறது. நம்முடைய உள்ள ரத்தம் வேகமா ஓடிட்டு இருக்கு, ஜீரண சக்தி இருக்கு பாருங்க, அதை பிச்சுட போறது. அதுக்கு தேவை கண்ணுக்கு வேண்டிய சக்தி கண்ணுக்கு போகணும், காதுக்கு வேண்டிய சக்தி காதுக்கு போகணும். இது நம்ம தோணும். அந்த சக்தியை பகவான் நேரையே கொடுத்துருவாரே, அதையே நேரம் கொடுக்கலாமேன்னா அதை தெரிஞ்சின்றவன் தான் யோகி ஆகிறான். எப்படி அவளால குறைச்சலா சாப்பிட முடியறதுனால், எப்படியா இருந்தாலும் சாப்பிட்டதுல இருக்கிற சத்தை கொண்டு போய் கண்ணு காது மூக்கு கொடுக்க போறோம். அந்த கண்ணையும் காதையும் அவரிடத்துல வைத்தோம்னா அவரே அதற்குரிய சக்தி கொடுத்துட போறாரே என்பதை நினைச்சுட்டு இவன் யோகத்துல தியானத்தில் ஈடுபடுறானோ இல்லையோ, இந்த அடிப்படை நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதனால வெளியில போனாலும் பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணப்படாததை சாப்பிடக்கூடாது. எத்தத்தை சாப்பிடணுமோ, நாம என்ன சாப்பிட்றோமோ அவருக்கு அதை நைவேத்தியம் பண்ணலாம், இது சொல்லிட்டா. ஆனா அவருக்கு எதை நைவேத்தியம் பண்ணலாமோ அதைத்தான் சுவாமி நீங்க சாப்பிடணும் அப்படின்னா தான் எல்லா ஆபத்துமே. இப்போ நான் எத்தெல்லாம் சாப்பிடலாமோ அவருக்கு அதெல்லாம் கொடுத்துடலாம்னா, கார்த்தால எழுந்த உடனே 2 எழுத்து பானை சாப்பிடாட்டா என்னால நகர முடியாது, சாப்பிட்டாகணும் அப்படின்னாலே அதை பெருமாளுக்கு கண்ட்ரோல் பண்ணலாமா? அது என்னமோ எந்த கோவிலையும் அது வழக்கமே வச்சுக்கல. பால் தான் பண்றா விஸ்வரூபத்துக்கு. நம்மெல்லாம் பாலா சாப்பிட்றோம் காலங்கத்தால. பால் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப குழந்தை பிராயத்துல சாப்பிட்டோம்னு அர்த்தம். அந்த பால் வயசு ஆயிடுத்துனால அதை மாத்தி விடுறோம். அதுக்கு ஒரு வர்ணக்கலவை கஷாயம் சேர்த்து அதை ஒரு கலக்கி நம்ம சாப்பிட்டோம்னா அப்பதான் நமக்கு அது நன்னாவே இருக்கு. அப்ப அதை பெருமாள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு பண்றது இல்லையே. ஏன்னா அந்த நாள்ல அந்த சாப்பிட்றது பழக்கமே கிடையாது. ஆனா நாம வச்சுட்டோம். இப்போ அது என்ன தெற்க இருந்துண்டு, அதுவும் சென்னப்பட்டினத்துல இருந்துட்டு தமிழகத்துல இருந்துட்டு அது வாண்டான்னு போய் ஒருத்தர் சொல்றீரே, சுவாமி உமக்கு அனுபவிக்கவே தெரியல என்ன நீங்க சொல்லலாம். அனுபவிக்க தெரியலன்னா சரீர அனுபவம் தெரியலன்னு வேணா வச்சுப்போம், அவ்வளவுதான் வச்சுக்கணுமே தவிர ஆத்மா அனுபவத்துக்கு இந்த பானத்துக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. இந்த அனுபவம்ங்கிறது வெறும் சரீர அனுபவம். அதனால இது நாமத்தான் சொல்லி சொல்லி திருத்திக்கணும். நம்ம ஒத்தொத்தருமே தர்மத்தை அனுஷ்டிக்க முடியும், அஹிம்சாவாதிகளை ஆக முடியும், பகவத் தியானம் பண்ண முடியும், தான தர்மம் பண்ண முடியும், தயாளுக்களா இருக்க முடியும். அவரவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இருந்துக்கலாம் இல்லையோ. ஒரு அழகான சம்வாதம் கதை சொல்றேன். பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரனுக்கு சொல்லிட்டு இருக்கார், எதையும் அவமதிக்காத தர்மபுத்திரா, யாருக்குமே பிறப்ப பத்தின உண்மை தெரிஞ்சிருக்கலாம். யாருக்கு தெரியும்? பிரம்ம ரிஷிகளுக்கு தான் தெரியும், ராஜ ரிஷிகளுக்கு தெரியும், பீஷ்மரை போன்ற இருக்கிறவாளுக்கு தெரியும்னா சட்டுன்னு பீஷ்மர் சொன்னார். இல்ல ஒரு தடவை வேதவியாசர் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்கார், ஒரு புழுவுக்கு தான் அந்த ஞானம் இருக்குன்னு சொல்லியிருக்கார். என்ன அவர் சொன்னார், புழுவுக்கு போய் ஜன்மம் எதற்குங்கிற ஞானம் இருக்குமா? உண்டு. வியாசர் ஒரு நாள் பாதையை கடந்துட்டு இருக்கார். வேகமா ஒரு வண்டி சக்கரம் தேர் சக்கரம் ஓடி வருது. 4 குதிரை பூட்டி இருக்கு. 6 ராஜா அதுல வந்துட்டு இருக்கான். அந்த பாதையில இருந்தது ஒரு சின்ன புழு, இவ்வளவுதான் புழு. அந்த புழு பயந்து போய் அந்த பாதையில நாம இருந்துட்டோம்னா நம்ம தலை போடுமே அப்படின்னு நினைச்சுன்னு சட்டுன்னு தாவி இந்த பக்கம் ஓடி வந்தது. அந்த சின்ன புழு தாவி ஓடுறத வியாசர் பார்த்துட்டார். பார்த்துட்டு புழுக்கிட்ட பக்கத்துல வந்து, எதுக்கு புழு நீ எதுக்கு உன்னுடைய பாதையில் இல்லாம இப்ப தாண்டி ஓடினே? இல்ல அந்த அரசர் அந்த தேரை ஓட்டின்னு வந்தார், சர்க்கரை என் தலையில விழுந்ததுன்னே எனக்கு உயிர் போயிருக்கும், அதுக்காகத்தான் நான் தாண்டி வந்தேன்னு புலி சொல்லிது.
என்ன ஜென்மம் நீ எடுத்திருக்க இப்போ? ஏன்னா 10 நாள் இருக்க போறியா, 12 நாள் இருக்க போறியா? இதுக்குள்ள காப்பாத்திக்கிறத பத்தி இவ்வளவு தூரம் யோசிக்கிற நீ யார்? அடிபட்டு இந்த தேர் சக்கரம் அடுத்த தேர் சக்கரம் அவ்வளவுதானே உனக்குன்னா? ஹே வேதவியாசரே, அதை போல நீர் பேச வேண்டாம். நான் முன் ஜென்மத்தில் எப்படி பிறந்திருந்தேன்னு எனக்கு தெரியும்னு புழு. தெரியுமா? நீ யாரா பிறந்த? எனக்கே தெரியல. நீ யாரா பிறந்தேன்னு கேட்டார். நான் பிறந்தேன், சதுர்த்த வர்ணத்துல பிறந்திருந்தேன், நல்ல பணக்காரனா இருந்தேன், நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணேன். அந்த தான தர்மத்தின் புண்ணியம் எனக்கு இருந்தது. ஆனா எல்லாத்தையும் பேருக்கும் புகழுக்கும் பண்ணேன். நான் தானம் கொடுத்தேன். ஆனா இதனால எனக்கு பேர் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா? இந்த விளக்கெல்லாம் கோவில்ல போட்டா பாருங்க, அதுல பேர் எழுதிடுவா, இன்னார் உபயமாக கொடுக்கப்பட்டது. அது அவ்வளவு பெருசு, பச்சையிலையும் நீளத்திலையும் எழுதிட்டு வெளிச்சமே வெளியில வராது. பேர் பெருசா இருக்கும், அதுல இருந்து வெளிச்சமே வரல. சுவாமி பேர் தான் இருக்கு, அப்புறம் வெளிச்சம் எப்படி வரும்? இந்த அளவுக்கு நம்ம பேர் வரணும், பேரணும். கியாதி லாப பூஜா, நமக்கு பெருமை கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், பூஜை கிடைக்கணும், 4 பேர் நம்மளை விழுந்து சேவிக்கணுங்கிறதுக்காக ஒரு தான தர்மம் பண்றோம் இல்லையோ? வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு பேசி வச்சுருக்கா. ஆனா இந்த நிறைய தான் தானம் பண்ணார். பட்டாட்டோபத்துக்கு டம்பத்துக்காக தானம் பண்ணிட்டேன். அமானித்துவம் அதம்பித்துவம்னு கண்ணன் சொல்றார். டம்பம்னால் புகழுக்காக பெயருக்காக செய்யப்படுவது, ஆத்ம உணர்வோட செய்யப்படுவது அல்ல. அப்படி நான் பண்ணிட்டு இருக்கவே தான் இந்த பிறவி அடைஞ்சுட்டேன். அப்ப அந்த புழு மேல சொல்றது, இந்த பிறவியோட நான் இதெல்லாத்தையும் முடிச்சிட போறேன். இப்போ எனக்கு ஜென்மத்தினுடைய ஞாபகம் வந்துடுத்து, அதனால இன்னொரு 12 நாள் இருந்தேன்னா இந்த கர்மத்தை நான் கழிச்சுடுவேன். அது கழிச்ச உடனே மேற்கொண்டு நல்ல பிறவியை நான் அடைஞ்சிடுவேன், அடைஞ்சிட்டு மோட்சம் போடுவேன். இது புழு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நீ என்ன முக்தியை பத்தி பேசுறே? யார் நீ? முற்பிறவியில பிடந்திருக்கேன்னு சொல்ற, அப்படியெல்லாம் உனக்கு மோட்சம் கிடைக்கணும்னு என்ன நிச்சயம்? இப்போ அவர் இப்ப போனவன் இந்த பக்கம் போனவன் திரும்பி அடிச்சிட மாட்டான்னு என்ன? அப்ப அந்த புழு சொல்லித்து, என்னுடைய கர்மத்தை தொலைக்கிறதுக்காக நான் பிறந்திருக்கேன், அந்த பயப்பட்டுட்டேன். இப்போ ஒரு ஜீவாத்மாவே ஒரு பிராணி அவன் பயப்படுத்தினானோ இல்லையோ, இப்ப அந்த ராஜாவுக்கு தான் பாவம் வந்துடுத்து, எனக்கு இருக்கிற பாவம் போயிடுத்துன்னு புழு. என்ன செய்ய முடியும்? ஒரு ராஜா வண்டி ஓட்ட வேண்டாம்னு நிறுத்திட சொல்றியா? அவர் என்ன நடந்து போக சொல்றியா? நடந்து போறச்சே ஜீவராசிகள்லாம் போயிடாதா? அப்ப என்ன போகவே வேண்டாம்னு சொல்றியானா? புழு ரொம்ப ஆச்சரியமா பதில் சொல்லித்து, அவர் தாராளமா வண்டி ஓட்டட்டும், வண்டியில நான் அடிபட்டு கூட போறேன். ஆனா அவருக்கு எப்ப தெரியுமா பாவம் வராது? நாம வண்டி ஓட்டின்னு இருக்கிறச்சே எத்தனையோ ஜீவராசிகள் போயிடுமே, அதற்குரிய பிராயசித்தத்தை நாம பண்றோமா இல்லையா? நாம அஹிம்சாவாதின்னு சொல்லிட்டு இருக்கமே, ஆனா எத்தனையோ பேர் என்னால போயிட்டு இருக்காளே, இப்படி பிரம்மம் சிருஷ்டித்த பலது அழியறதுக்கு நான் காரணமா இருக்கேனே என்கிற பச்சாத்தாப்பம் அந்த அரசனிடத்துல இருந்திருந்தால் அவன் தப்பிச்சான். ஆனா அது இல்லாம அவன் வண்டி ஓட்டின்டான்னா மொத்த பாவமும் அவனுக்கு தானது. புழு ஆச்சரியமா போச்சு. வேதவியாசர் என்ன சாஸ்திரார்த்தம் தெரிஞ்சு வச்சிருக்கு இந்த புழு. இப்போ எப்படியோ இது கழிச்சுட போறதா, அவருக்கு அத்தனையும் கழிச்சுட போறதா? சரி, அவனுக்கு பாவம் வர்றதை பத்தி நீ சொல்லிட்டே, நீ இங்க வாழ்ந்துட்டு இருக்கியே, ஏன் உன்னை போய் பிரம்மம் இந்த மாதிரி படைச்சிருக்கார்? இந்த சின்ன புழு ஜென்மம் எடுத்திருக்கிய நீ, இது உனக்கே கேவலமா படலையான்னா? சட்டுன்னு சொல்லுது, வியாசரே, பிரம்மத்தினுடைய எந்த பிறப்பிலையும் நீர் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம், எனக்கு நல்ல பிறவிதான் பகவான் கொடுத்திருக்கார். இந்த புழு ஜென்மத்தை எடுத்துட்டு நான் அடுத்த ஜென்மத்துல மோட்சம் போறேன் பாரும் அப்படின்னு புழு. வியாசருக்கு இன்னும் சந்தேகம், இது கூட பிரம்மத்தை குத்தம் சொல்ல மாட்டேங்கிறதே, புழு ஜென்மம் பெற்றிருக்கு, நானா வியாசர் ஜென்மம் பெற்றுட்டு இன்னும் குறை சொல்லிட்டு இருக்கேன், புழுவா பிறந்துட்டு அது இன்னும் குறை சொல்லலையே. ஏ புழுவே, உனக்கு என்ன நம்பிக்கை நீ மோட்சம் போறேன்னுட்டு? அப்ப அது ஆச்சரியமா பதில் சொல்லித்து, எவ்வளவு கருணை உடையவனா பகவான் இருந்திருந்தா எனக்கு இன்னும் 10 நாள் இருந்து முக்தி அடையணும்னு நான் ஆசைப்படச்சே, அந்த முக்தியே கொடுக்கக்கூடிய ஒம்மாட்டம் ஒத்தரை என் முன்னாடி கொண்டு விட்டுருப்பார். இப்ப நான் உம்மை சேவிச்சிட்டேன் இல்லையோ, எப்ப வியாசரே உம்மை சேவிச்சிருக்கோம், நீ பிரம்மஜானி, இப்ப நீர் எனக்கு மோட்சம் கொடுத்துட மாட்டீரா? ஆச்சரியம் வியாசருக்கு. நன்னா தெரிஞ்சு பேசத்தே அந்த தொட்டு ஆசீர்வதித்து சீக்கிரம் நீ முக்தி அடைவாய் என்று சொல்ல, அதுக்கு இன்னும் நிறைய பிறவியினுடைய தேவை இருந்தது. அதுக்கு இன்னும் வெவ்வேறு பிறவிகள் அடைந்துதான் அப்புறம் மனுஷனா பிறந்து பிரம்மஜானியா பிறந்து மோட்சம் போயிருக்கணும். ஆனா வியாசரிடத்துல நன்னா கேட்டு ஆசை அது வெளிப்படுத்தி வியாசர் ஆசீர்வாதம் பண்ணாரோ இல்லையோ, அடுத்த பிறவி முள்ளமன்றியா பிறந்தது அடுத்த நாள் படுத்து, அடுத்த பிறவி உடும்பா பிறந்தது அடுத்த நாள் படுத்து, இப்படியே 10 நாளைக்குள்ள 12 பிறவியை கழிச்சது. 12வது நாளே பிரம்மஜானியா பிறந்தது. ஞானியா பிறந்தது, கிடுகிடுன்னு வளர்ந்தது, அந்த ஜென்மத்தின் இறுதியே மோட்சத்துக்கு படுத்து. இது புழு பிறவினால் நடந்தது. இந்த கதையை இப்ப பீஷ்மர் தர்மபுத்திரத்துல சொல்லிட்டு, யாருக்கு வேணா ஞானம் வரலாம் தர்மபுத்திரா, நீ புரிஞ்சுக்க வேண்டியது, யாரும் வலியவன் எளியவனை துன்புறுத்த கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. இது இந்த தர்மத்தினுடைய அடிப்படை கொள்கை. நாம பலவான், அவெல்லாம் எளியவர்கள் அப்படிங்கிறதுக்காக பேசுறோம் பாருங்க. முதல்ல நம்ம இஷ்டப்படி பேசிவிடுவோம் இல்லையோ. நம்ம இடத்துல ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கார், வேலை செஞ்சுட்டு இருக்கிற நம்ம இஷ்டப்படி வெய்யலாம்னு வச்சுட்டு இருக்க இல்லையோ, செய்யக்கூடாதே.
என்ன பலவான்கள் எளியவர்களை நலிந்தால் அதை பிரம்மம் பொறுத்துக்காது. அந்த புழு வியாசர் இடத்துல சொல்றது எல்லாருக்கும் அதுக்கு கட்டம் போட்டு தான் பகவான் வச்சிருக்கார். எனக்கு புழுங்கிற கட்டம் போட்டு வச்சுட்டார். ஆனா இந்த புழு நம்முடைய தேர்கால அடிபட்டு போடுமே, அதனால நமக்கு பாபம் வருமேங்கிற அந்த துளி ஞானம் பச்சாத்தாபம் அந்த ராஜாவுக்கு இல்ல, மொத்த பாபமும் அவனுக்கு வரும்னு வச்சிருக்காரு. அப்ப ராஜா என்ன அடிக்கிறதா நினைச்சுக்கலாம், ஆனா ரொம்ப சுலபமா நான் பிரம்மத்தின் மூலம் ராஜாவை அடிச்சிருவேன்னு. அப்பதான் புரிஞ்சுட்டார், ஓ யாரும் யாரையும் அடிக்கலாம் போல் இருக்கு, நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பலவான்கள் தான் எளியவர்கள் அழிக்கலான்னுட்டு, ஆனா அவர்களும் நம்ம திருப்பி அடிப்பான்னு புரிஞ்சுட்டே என்ன வியாசர் பீஷ்மரிடத்துல சொல்ல, பீஷ்மர் தர்மபுத்திர சொல்ல ஆள வந்தார். ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். தவ தாஸ்ய சுகைக சங்கினாம் பவனே ஸ்வஸ்தபி கீட்ட ஜன்மமே. உன்னுடைய தாஸ்ய சுகம் தெரிஞ்சிருக்கிற யாரா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பிரம்மா பதவி வேண்டுமா இந்திரன் பதவி வேண்டுமான்னா ஆள வந்தார் சாதிக்கிறார். நாம் பிரம்மாவாவும் பறக்க வேண்டாம், இந்திரனாவும் பறக்க வேண்டாம், பகவானுக்கு தாசர்கள். பகவானுக்கு தாசர்கள்ங்கிற நல்லெண்ணம் இருக்கிற ஒரு பரம பக்தன், அந்த பக்தனுடைய வீட்டுல புழுவா பிறந்தா கூட போருங்கிறார். அப்ப அந்த புழு ஜென்மம் எடுத்தா கூட எதற்கு ஜென்மம் எடுத்திருக்கோங்கிற அறிவு தேவை. நாம் எல்லாரும் பிறந்திருக்குமே ஏன் பிறந்திருக்கோம்னு யோசிக்கணும் இல்லையோ, இனிமே பிறக்கணுமாங்கிறத யோசிக்கணும் இல்லையோ. எந்த கிராமத்துல வேணா இருப்போம், மூட்டை தூக்குறவர்களா இருப்போம், பார வண்டி இழுக்கிறவளா இருப்போம், அடுத்த வேளை சோற்றுக்கே இல்லாதவர்களா இருப்போம், எங்கேயோ மூலையில உட்காந்து சீட்டாடின்னு இருக்கிறவாளா இருப்போம், எங்கேயோ குடிச்சுட்டு வழியில கிடக்கிறவாளா இருப்போம். பார்த்தா அங்கங்க கிடக்கிறாளோ இல்லையோ, ரொம்ப வருத்தமா இருக்கும். என்ன இவரும் ஒரு ஆத்மா நானும் ஒரு ஆத்மா. அந்த புழுவுக்கு ஜன்ம வாசனை தெரிஞ்சு அது மோட்சத்துக்கு படுத்து மனுஷனா பிறந்துட்டு தம் வாசனையே தெரியாம கீழே கிடக்கிறாரே ஒருத்தர். என்ன பாக்குறச்சே நமக்கு தோன்ற சொல்லியோ, அந்த ஜீவாத்மாவும் புரிஞ்சுக்கணும், எந்த ஜீவனும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அனைவரும் சமமான ஜீவர்கள் தானே. இந்த ஜீவனோ அந்த ஜீவனோ எந்த ஜீவனும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த கதையை சொல்லி முடிச்சார் பீஷ்மர். அடுத்தது இவன் திருப்பி கேட்டான், ஏ பீஷ்மாச்சாரியரே, என்னத்தினால இவ்வளவு நல்லது இந்த தர்மத்தில் இருக்கிறச்சே ஏதோ என்னை பிடிச்சு மூடுறது. நான் நல்லவனா இருக்கணும் நல்லவரா இருக்கணும்னு பாக்குறேன், ஆனா அந்த நல்லவனா இருக்க முடியாம ஏதோ ஒரு கெட்ட குணம் என்னை தடுக்கிறது. எந்த ஒன்று நீர் பாட்டுக்கு நிறைய சொன்னீர்னா எனக்கு முடியாது, 10 நிமிஷம் தான் இருக்கு, அதனால சீக்கிரம் சொல்லணும் இல்லையா, நீர் நிறைய சொன்னாலாம் முடியாது. எந்த ஒன்னே ஒண்ணு என் பாபத்துக்கெல்லாம் காரணமாறுது, நான் அனர்த்தப்படுறதுக்கு காரணமாறுது. ஏதோ ஒண்ணு, அந்த ஒண்ணு நான் அனர்த்தப்படுறதுக்கு காரணமாறுது, அது எதுன்னு மட்டும் எனக்கு சொல்லும்னு கேட்கிறா. தாராளமா சொல்றேன் ஏ பீஷ்மாச்சாரியரே, அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு பீஷ்மர் கேட்கிறார் யுதிஷ்டிரரை பார்த்து. யுதிஷ்டிரா, உனக்கு நிச்சயமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா? ஆமா இப்பவே தெரிஞ்சுக்கணும். நான் இப்ப சொல்லாட்டா என்ன பண்ணுவேன்? இல்ல கண்டிப்பா நீர் சொல்லித்தான் ஆகணும். என்ன எனக்கு அதுல ஆசை வந்துடுத்து, நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அது சொல்லாத நீர் இருக்கக்கூடாது. பீஷ்மர் பார்த்து சொல்றார், யுதிஷ்டிரா ஒருவேளை நான் இப்ப சொல்லனேன்னு வச்சுக்கோ, நீ காத்துன்னு இருப்பியா? இல்ல பொறுமை இல்லை எனக்கு, இப்போ நான் தெரிஞ்சுட்டாகணும். பத்தியா, பொறுமை இல்லைன்னு சொல்லச்சேவே ஆபத்து வர்றதுன்னு அர்த்தம்னார் அவர். பொறுமை இல்லை உங்ககிட்ட. ஒருவேளை நான் சொல்லாமல் இருந்துட்டு அடுத்து என்ன பண்ணுவேன்? நான் ராஜா ஆணையிட்டு சொல்லுவேன். ஓ அப்ப அகங்காரம் வந்துடுத்துன்னு பாத்துக்கோ. நான் இன்னும் கொஞ்ச நாள் சொன்னேன்னா நீ உட்காருவியா? ஏன்னா கையிலே பெரிய சகதேவன் ஒரு பட்டாக்கத்தி எடுத்துன்னு வந்தார். கத்தி எடுத்துன்னு வந்து பீஷ்மரிடத்துல காட்டுறார். எப்பேற்பட்ட வில்லா இருந்ததுன்னா கூட அது கூட உடஞ்சி போயிடும், கத்தி தான் யுத்த பூமியில நன்னா உபயோகப்படும் இல்லையா? என்ன ரத்தம் எப்படி தோஞ்சிருக்கு பாருனார். பீஷ்மர் சொன்னார், உன் கத்தியில ரத்தம் தோஞ்சிருக்கு சகதேவா, என் சரீரம் முழுக்க ரத்தம் தோஞ்சிருக்கு. இத்தனை வருஷமா இத்தனை ஜென்மமா நான் இதைத்தான் பட்டிருக்கேன். நான் என்னுடைய ஆச்சாரியனிடத்துல தனுர்வேதத்தை கத்துனது 2 வருஷம். ஆனா நான் சனாதன தர்மத்தை தெரிஞ்சு பண்ண பாடுபட்டது 200 வருஷம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, தனுர்வேதத்தை என்னைக்கோ கத்துனுட்டேன். என்னுடைய கையில இருக்கிற அம்பையும் வில்லையும் பார்த்து கண்ணன் கூட என்னை எதிர்த்து யுத்தம் பண்ண மாட்டார். ஆனா இது இத்தனை நாளையும் நான் ஒன்னையும் சாதிக்கல. எனக்கு தெரிஞ்ச தர்மத்துல தான் சாதிச்சிருக்கேன், தர்மத்துல தான் சாதிச்சிருக்கேன். அந்த பீஷ்மாச்சாரி இப்ப தர்மத்தை சொல்றார். பொறுமை படும் போல இருக்கு பாரு தர்மபுத்திரா, 13 வருஷம் காட்டுல பொறுமையா இருந்தேன். ஆனா உனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சே, அப்பவும் பொறுமை காக்க இருக்கணும். பொறுமை ரொம்ப அடிப்படை. நீங்க பொறுத்துக்காம போயிட்டே, அவசரப்பட்டே, அப்ப உலகத்தில் இருக்கிற இயற்கைக்கெல்லாம் நீ பொறுத்துக்க மாட்டே. அப்பப்ப யுத்த பூமியில் குதிரைகளுக்கு தாகம் வரும். கண்ணன் குதிரையை நிறுத்திட்டு அதனுடைய பிடரியெல்லாம் தடவி விட்டுட்டு தண்ணீர் காட்டுட்டு கொள்ளு கொடுத்து புல்லு போட்டுட்டு அது வரைக்கும் அர்ஜுனன் பறப்பா பறக்கிறான். என்ன நான் சண்டையை போடணும் உன அவசர கதி தெரியாத பண்றியே நீ போனா? அர்ஜுனா, இயற்கையெல்லாம் நீ இழுத்த எழுப்புக்கு வராது, அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். இதுக்கு தகுந்துதான் நீ சண்டை போட கத்துக்கணும். இயற்கை எப்படியோ அதற்கு தகுந்து நீ உன்னுடைய பொழுதை சரிப்படுத்திக்கணுமே தவிர உனக்காக உலகம் மாறும் நினைக்கிறியா? அது குதிரை, அதற்கு ஆயாசம் ஏற்பட்டா அதற்குரிய எள்ளு நான் கொடுத்துதான் ஆகணும் என்ன சொல்றாரோ இல்லையோ. கடைசியில யுதிஷ்டிரன் சரி பொறுமையா காத்துட்டு இருக்கேன், இப்ப சொல்லும் நாள் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம்
பேராசையும் அஜ்ஞானமும் தான். மனுஷன் பேராசையை தாண்டிவிட்டானால், ஆசை பேராசை, பேராசை இருக்க இருக்க என்னெல்லாம் வரும்னு சொல்றார். ராகம் துவேஷம், விருப்பும் வெறுப்பும் பேராசையின் அடிப்படையில தான் வருது. அதனால நாம தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு சொன்னால் ஆசை பேராசைப்படுறத விட்டுடணும். நமக்கு இருக்கிறது போரும், எதிர்ச்சாலாப சந்துஷ்டனாக இது இருக்கே போருமே, இதுவும் வேணுமே இதுவும் வேணுமே இதுவும் வேணுமே இதுவும் வேணுமே வேண்டாம். ஆச்சரியமா ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்ப இந்த நாள்ல அந்த மாதிரி இருந்தா பொன்னேட்ல பதிக்க வேண்டிய வார்த்தை நடுவா. பீஷ்மர் சொல்றார், செல்வம் 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 துக்கஹேது, வைராக்கியம் 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 சுகஹேது. நன்னா புரிஞ்சுக்கோ தர்மபுத்திரா, செல்வம் வர 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 துக்கம் கூடவே வரும். செல்வத்துல உனக்கு வைராக்கியம் ஏற்பட்டு போச்சுன்னால், அதை புல்லா மதிக்கிறதுக்கு தெரிஞ்சுனுட்டையானால் கண்டிப்பா நீ சுகப்படுவாய். அது இருந்ததுன்னா, அவர் சொல்றச்சே ஜாகிரதையா சொல்றார், செல்வம் இருக்கிறதுனால துக்கம்னு சொல்லல. ஆனா அந்த செல்வத்தை நீ தேடி போகாதே, அந்த செல்வம் இருக்கிறதுக்காக பெருமைப்பட்டுக்காதே, அந்த செல்வம் இருக்கிறது தான் உனக்கு பெருமைன்னு நினைத்து கொள்ளாதே. அது ஏதோ இருக்கு, வீட்டுல குப்பை கோலம் எத்தனையோ இருக்கோ இல்லையோ, அதை போல வீட்டுல செல்வம் இருக்கு. இருக்கிற செல்வந்தர்களும் அப்படித்தான் நினைச்சுக்கணுங்கிறாரோ. பெரும் பணக்காரனா கோட்டீஸ்வரனா இருக்கட்டும், அந்த கோட்டீஸ்வரன் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா இருக்கு நம்ம கிட்ட ஏதோ பகவான் கொடுத்து வச்சிருக்கார், சதுபயோகப்படுத்தணும், அதை நல்லதா நான் உபயோகப்படுத்தணுமே, அந்த பயம் அவனிடத்துல இருக்கணும். என்கிட்ட பணம் இருக்குன்னு அதை சரியான ஆள்கிட்ட சரியான வழியில உபயோகப்படுத்தணும்னு தோணிக்கணும் இல்லையோ. அப்படி இல்லாம பேராசை பட்டாலே ஆபத்து தான். பேராசை காமக்ரோதத்துக்கும் ராகம் துவேஷம் மோகம் சுகம் துக்கம் ஆலசியம். இப்ப நிறைய பணம் வந்துடுத்துனாலே எல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு ஒரு சோம்பல் வந்துடுது பாருங்க. பல பேருக்கு 45 42 வயசுல இப்ப விருப்ப ஓய்வு எடுத்துன்னு விடுறோம். நிறைய பேர் எடுத்துன்னு விடுறோம் இல்லையோ. எடுத்துனாச்சுன்னா கை நிறைய தங்க கைகுலுக்கள் கொடுத்து வேற அமுச்சு வச்சுடுறா. ஆங்கிலத்தில் சொல்றாலும் இல்லை, தங்க கைகுலுக்கள். அந்த கைகுலுக்களுக்குள்ளு நிறைய 15 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் கொடுத்துட்றா. அது போட்ட நீங்க சொல்றச்சவே என்ன தெரியுமா சொல்லுப்பா, இனிமே அப்படியே ஒன்னும் வேலை கிடையாது, நம்ம பாட்டுக்கு வீட்டோட இருந்துட வேண்டிதான், வெறுமை இருக்க வேண்டிதான்றா. என் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் பண்ண வேண்டிய அனுஷ்டானம், பண்ண வேண்டிய ஜபம், பண்ண வேண்டிய நாம சங்கீர்த்தனம், நித்தியானுசந்தானம், பெருமாளுக்கு திருவாராதனம், நேத்தி வரைக்கும் வேலை வேலை வேலைன்னு ஓடினேன். சனாதன தர்மத்தினுடைய பலதை நான் கடைப்பிடிக்க முடியல, நேர்த்தியோட விருப்ப ஓய்வு எடுத்துட்டாச்சு. அப்ப இன்னைக்கு கார்த்தாலே இந்த விட்டு எல்லாத்தையும் பிடிக்க போறோமா ஓய்வு எடுக்க போறோம் பாருங்க. அந்த பணம் இருக்கவே தானே ஓய்வு எடுக்கிறோம். அந்த தங்க கைகளுக்களோட 25 லட்சம் வராம இருந்திருந்தால் இவர் ஓடித்தான் ஆகணும். மறுநாள் எதற்காகவோ ஓடி போறோம் இல்லையோ. அப்ப பணம் வந்தாலே சோம்பலை கிளப்பி விட்டு யுதிஷ்டரா, பணம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்காதே, ஒத்துக்காதே. அப்பதான் நீ சோம்பல் இல்லாம தர்ம காரியத்தில் ஈடுபடுவாய். பணம் 4 விதத்துல வரும். பீஷ்மர் சொல்றார், உன் நண்பர்கள் மூலம் பணம் வரலாம், உன் முயற்சியால பணம் வரலாம், விதி வாய்ப்பினால பணம் வரலாம், பரம்பரையா பணம் வரலாம். எப்படி வேணா வரலாமே, உங்க தரம்பரார் பணக்காரர் அதனால உனக்கு வரலாம். விதி பகவன் லாபம் விதி கொடுத்துட்டு போயிடலாம். நீ நன்னா முயற்சி எடுத்தே வரலாம். ஆரோர் நண்பர் வந்தார் இருந்தாரு எல்லாத்தையும் வச்சுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்கலாம். எதனால வேணா வரட்டும், அது இருக்கு. அது இருக்கிறது எனக்கு ஏதோ ஒரு முழு பொறுப்பா இருக்கு, கஷ்டமாத்தான் இருக்கு, அந்த பொறுப்பை கழிக்கணுங்கிறது நீ புரிஞ்சுக்கணும். அப்ப பேராசையோ அஜ்ஞானம்ங்கிற மோகமோ இதை போல பலதுக்கும் காரணமாறுதுன்னு புரிந்துகொள் சொல்லிட்டார். அடுத்த ஒரே ஒரு கேள்வி, அழகான கதை, ஆச்சரியமான கதை, அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுடுறேன். அதாவது தனுன்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷியினுடைய கதையை பத்தி சுமித்ரன் ஹைஹய தேசத்து ராஜா. ஹைஹய தேசம்னு கேள்விப்பட்டிருப்பீள். அந்த கார்த்தவீர்யார்ஜுனன் கதை கேள்விப்பட்டிருக்கோ இல்லையா, ஹைஹய தேசம். அந்த ஹைஹய தேசத்து தாசா சுமித்ரன் ஒரு நாள் கையில வில்லம்பெல்லாம் எடுத்துன்னு வேட்டையாடுறதுக்காக போறார். அவர் ரிஷபர்னு ஒரு தேவரை பார்த்து, ரிஷபதேவர் பாகவதத்தில் சொல்லப்பட்ட அந்த ரிஷபதேவர் அல்ல, அவர் பிரியவிரத்தனுடைய வம்சத்தில் பிறந்தவர் ரிஷபதேவர். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது காட்டில் இருக்கக்கூடிய ஒரு யோகி, ஒரு சன்னியாசி. அவரை பார்த்து ஏதோ சில கேள்விகள் கேட்கிறார். நம்பிக்கைனா என்ன, நம்பலாமா கூடாதா, எதை நம்பணும் எதை நம்பக்கூடாது, இது சனாதன தர்மம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். சுவாமி, வாழ்க்கையிலே நம்பிக்கை தானே சுவாமி ஆதாரம், அது இல்லாத உண்டா? போடுறச்சவே என்ன போட்டா 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி 3 நாள் உபன்யாசங்கள் உண்டு. வர்றவாள்லாம் 3 நாள் இருக்கணுங்கிற நம்பிக்கை, சொல்றவர் 3 நாள் இருக்கணுங்கிற நம்பிக்கை, எல்லாமே 3 நாள் இருக்கணுங்கிற நம்பிக்கை. இவ்வளவு பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பண்றோம். பல பேர் 5 வருஷத்துக்கு பண முதலீடு பண்ணுங்க போடுற, 10 வருஷத்துக்கு போடுங்க, 25 கடன் கொடுக்கிறவர் 30 வருஷத்துக்கு வீட்டு கடன் தரார். சுவாமி, 30 வருஷத்துக்குள்ள தலைமுறையே மாறி போனாலும் போயிடும். அவர் தைரியமா கொடுக்கிறாருன்னா, இவர் 25 வயசுக்கு வாடுறார், 30 வயசு 55 வயசு வரைக்கும் நிச்சயமா இருப்பார், அதனால அது வரைக்கும் இவர் கடனை கட்டிட்டு இருப்பார்னு கொடுக்குறாளோ இல்லையோ. ஒண்ணுமே நிச்சயம் இல்லை.
ஆனா அதீத நம்பிக்கையோட கொடுத்துட்டு இருக்கோம். வீட்டில் கிளம்பினவன் இங்க வந்து சேர போறது நிச்சயம் இல்லை. வந்து 6:30க்கு ஆரம்பிச்சாலோ 7க்கு ஆரம்பிச்சாலோ 9க்கு முடிக்க போறாராங்கிறது நிச்சயம் இல்லை. எதுவும் நிச்சயம் இல்லை. ஆனா நம்பிக்கையோட மொத்தம் போட்டு இருக்கோம் இல்லையா? 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி இது, 3ஆம் தேதி 4ஆம் தேதி இது, அடுத்த வருஷம் இது, அடுத்த வருஷம் இது. நீங்க உபன்யாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்த மாசத்துல அந்த இடத்துல அன்னைக்கு அந்த 3 எந்த 3 இவர் எங்க போறார் எங்க இருக்க போறார் ஏதும் தெரியல. ஆனா நம்பிக்கையோட இருக்கமோ இல்லையோ? இந்த நம்பிக்கை வேணுமா வேண்டாமானால் சாஸ்திரமே மகா விஸ்வாசம் வேணுங்கிறது. விஸ்வாசம் வேணும்னு தான் சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா ஆனுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம் ரக்ஷிஷதி விஸ்வாசா கோப்திருத்த வர்ணம் ததா கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே ஷட்விதா சரணாகதின்னு அஹிர்புத்தின சம்ஹிதா வாக்கியம். அதனால சம்ஹிதை சொல்றது மகா விஸ்வாசத்தோட பகவான் இடத்துல இருக்கணும்னுட்டு. ஆனா இப்ப நாம பார்க்க போறது விஸ்வாசத்தை விட்டுடுன்னு உபதேசம். நம்பிக்கையே வைக்காதே. தர்மபுத்திரன் பீஷ்மனிடத்துல கேட்கிறார், நான் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன். இப்ப இந்த கேள்வியை கேட்கச்சேவே நீர் பதில் சொல்லுவீருங்கிற நம்பிக்கையோட இருக்கேன். பீஷ்மர் பதில் சொல்றார், இது வரைக்கும் நீ வரிசையா கேள்வியே கேட்டு இருக்க யுதிஷ்டிரா, நானும் உனக்கு பதில் சொல்லிட்டே இருக்கேன். நானும் மரணப்படுக்கையில படுத்துட்டு இருக்கேன். மரணப்படுக்கையில இருக்கிறவன் அடுத்த கேள்வி சொல்லுவான்னு நம்பற நீ முட்டாளா நான் முட்டாளா? அவர் முதல் கேள்வி கேட்டார், நான் கிடக்கிறது கடைசி நிமிஷம், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கேன், ஆனாலும் பேசிட்டு இருக்கேன். உன் தம்பி வேற கத்தியை காட்டி இதுதானே பலம்னு வேற கேட்டு இருக்கான். நான் இப்ப இத போல இந்த சரதல்பத்தில் மொத்த அம்பு படுக்கையில் உடம்ப முழுக்க ரத்த கண்ணா தொலைச்சுட்டு நீ படுத்துட்டு பேசி பாரு, உன் ஆத்ம ஞானம் அப்ப தெரியும்னாரு. நீ எல்லாம் பேசலாம், எதிர்த்தாப்புல உட்காந்து குழு குழுன்னு கேட்டு இருக்கலாம். அமர்ந்து நீ அம்பு படுக்கையில படுத்து 4 வார்த்தை பேசி பார்த்தானா தெரியும். நமக்கே யோசிச்சு பார்க்கணும், என்ன தைரியமும் என்ன ஆத்ம ஞானமும் இருந்தா ஒரு சாந்தி பர்வம் முழுக்க அனுசாசன பர்வம் முழுக்க அம்பு படுக்கையிலேருந்து ஒரு சுவாமி உபதேசம் பண்ணுவார். படுத்துட்டு இருக்கிறது முழுக்க சல்லடக்கண்ணா உடம்பு தொலைச்சிருக்கு. அப்ப படுத்து நிதானமா மோட்ச தர்மத்தை பத்தி ராஜ தர்மத்தை பத்தி ஆபத் தர்மத்தை பத்தி சொல்லிட்டு அது சொன்னது கூட ஆச்சரியம் இல்லை. தர்மபுத்திரர் கேட்கிறார், ஸ்ருத்வா தர்மான சேஷேன, நீர் சொன்ன தர்மத்தெல்லாம் கேட்டுட்டேன். பாவனானிச்ச சர்வசா, எத்தனையோ பாவனத்துவம் புனிதத்தன்மை கொடுக்கும். ஆனா எனக்கு இன்னும் இதுல திருப்தி ஏற்படலை. புனரேவ, மறுபடியும் அந்த தர்மத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம கொஞ்சம் கிளம்பிட்டு இருக்கிற சமயத்துக்கு யாரான்னு கேள்வி கேட்டாலே நாளைக்கு பார்க்கலாம் விடுவோம். இதான் நம்மள். அவர் கிளம்பிட்டே இருக்கார், அவருக்கு உயிர் போயிட்டே இருக்கு. இப்போ போற சமயத்துக்கு கொஞ்சம் நிம்மதியா போக விட மாட்டீங்களா? கேள்வியால போய் தொலைக்கிறியே, ஏற்கனவே அம்புக்கணை தொலைச்சிருக்கு, நீ கேள்விக்கணை வேற தொலைக்கணுமாங்கிற மூலியம் அவர் கவலையே படாத சொல்றார், யானி நாமானி கவுணானி விக்யாத்தானி மகாத்மனா ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷாமி பூதையே. என் பேரன் நீ எப்ப நல்லத்தை கேட்டுட்டியோ உனக்கு ஹிதத்தை பிரியத்தை சொல்லாம நான் புறப்பட்டு போக மாட்டேன். என் நிதானமா தொடங்கி விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூத பவ்ய பவத் பிரபு ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நன்னா ஆசனம் போட்டு பட்டு மெத்தையில உட்காந்து சொல்லுன்னாலே நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். 20 நிமிஷம் சொல்றதுக்கு இந்த பாடுபட்டு இருக்கும். ஆனா அவர் அம்பு படுக்கையில படுத்துன்னு ரத்தம் சொட்டிண்டே சொல்லிட்டு இருக்காரு. என்னால் அப்ப தேகாத்ம விவேக ஞானம் எவ்வளவு தூரம் அவருக்கு இருந்திருக்கு. அந்த நிலையிலையும் இது தேகம் வேற ஆத்மா வேற, பட்ட அடி அத்தனையும் தேகத்துக்கு, ஆத்மா ஒரு நாளும் அடிபடாது. பக்கத்துல இத்தனை உபதேசத்தையும் கண்ணன் உட்காந்து அழகா சிரிச்சுன்னு கேட்டு இருக்கார். பீஷ்மருக்கு அதையே சொல்றார், தர்மபுத்திரா இத்தனை தர்மமும் இவன் தான், நான் சொல்லிட்டு இருக்கிறதே இந்த தர்மத்தை பத்தி தான். ஆனா நான் யாரை பத்தியோ சொல்றாப்புல உன் முகத்தையும் என் முகத்தையும் பார்த்துன்னு உட்காந்துருக்கான் பார், அவனை தர்மம்னு புரிஞ்சுக்கோ. தேவகி நந்தன சிரஷ்டா, தேவகி நந்தனான கண்ணன் சிரஷ்டா, அவனே சாட்சாத் தர்மம். அதை தெரிஞ்சுட்டானா இத்தனை நாளி நான் சொன்ன தர்மமும் வீண். அந்த தர்மத்தினால ஒன்னும் ஆக போறது இல்லை. கடைசியில் அந்த கிருஷ்ணன்கிற தர்மத்தை பத்தினா அவனுக்கு ரொம்ப புரியல. ரொம்ப நாழியா ரொம்ப தர்மம்லாம் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன தர்மம் எங்க இருக்குன்னு ஆகாசத்துல பார்த்தான் தர்மபுத்திரன். அவர் தட்டி சொன்னார், தோருக்கு உன் பக்கத்துல எங்கேயோ ஆகாசத்துல போய் தேடாதே, உனக்கு அத்தை பிள்ளை மாமா பிள்ளைன்னு சொல்லிட்டு தோளோட தோல் தட்டிட்டு இருக்கானே, இவனை பத்தி தான் இத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கேன். அதைத்தான் ஏச்ச வேதவிதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்மவிதோ ஜனாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு சொல்லுவார்கள். அப்ப அந்த தர்மத்தை பத்தி கேட்டுக்கணும்னு எனக்கு ஆசை, சொல்றேன் என்று தொடங்கினவர் ஆச்சரியமா கதை சொல்றார். ஒரு தன் சுமித்திரன்கிற ராஜா, ஹைஹே தேசத்து மன்னவர். அவன் வேட்டையாடுறதுக்காக போனான். இப்ப நம்பிக்கை கதை கேட்க போறோம், நம்பிக்கையா கேட்கணும். ஆனா அவர் சொல்ல போறது நம்பிக்கையை விட்டுடுன்னு சொல்ல போறார். ஏன் நம்பிக்கை விடணும்? நம்பிக்கையின் ஆதாரத்துல தானே லோகம் இருக்குன்னால், சுமித்திரன் ஒரு மானை பிடிச்சிட்டான். அது வேணும் வேணும்னு தேடிட்டு பின்னாடி ஓடுறது, அது போக்கு காட்டுறது. இங்க நிக்கிறது அங்க நிக்கிறது, இவன் விடுறான் அம்பு எங்கேயோ போயிடுறது, வளைச்சு விடுறதுக்குள்ள ஒரு கஜ தூரம் தள்ளி போய் நிற்கிறது, ஒரு யோஜனைக்கு ஓடி போடுறது. அப்படி இப்படி ரொம்ப நாடி இவன் இழுத்தடிச்சுட்டு இவன் உடம்பெல்லாம் கொலைஞ்சு போய் அம்புரா தூணி கீழே விழுந்து கையில் இருக்கிற அம்பெல்லாம் போய் ஏது நிற்க மாட்டாம தள்ளாடிட்டு இருக்கிறச்சே கடைசியா ஒரு அம்பு விட்டு பார்த்துருவோம். என்ன நன்னா குறிவிச்சு விடச்சே அப்படியே ஓங்கி தாவித்து ஒரு காட்டுக்குள்ளேயே மறைஞ்சு படுத்து.
அந்த சமயத்தில் இவன் ஒன்றும் பண்ண முடியாது. சரி எங்கேயானு போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம், ஆயாசமா இருக்குங்கிறதுக்காக போனா அந்த காட்டுக்கு பின்னாடி பெரிய தோட்டம். அந்த தோட்டத்தில் ரிஷிகள்லாம் உட்காந்து நித்திய அனுஷ்டானத்தில் ஈடுபட்டிருக்கா. இவன் பார்த்தா அரச நாட்டமே இல்லை, நில கொலைஞ்சு போய் வரான் உள்ளே. ஏன்னா அவ்வளவு தூரம் அந்த மான் போக்கு காட்டு எடுத்து வந்த சுமித்திரன் உட்கார்ந்துட்டு ரிஷபர்னு ஒருத்தர் அங்க இருந்தார். அவரிடத்துல நான் ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன், இந்த மான் கிடைக்கும்ட்டு. என் நம்பிக்கை தப்பா? நம்பிக்கையினுடைய ஸ்வரூபம் என்னன்னு எனக்கு தெரியலையே. நம்பிக்கை என்ன, அதை வைக்கணுமா கூடாதா? அது ஆளா அம்பா தும்பா, தொடலாமா கர்மமா குணமா திரவியமா? நம்பிக்கை என்ன, அதை நம்பித்தானே நான் வந்தேன். இந்த மான் என்னுடைய நம்பிக்கையை பொய்த்து போக வச்சு விடுத்தேன். இப்போ நான் வருவேன், நான் ராஜா, நான் வேட்டையாடுவேன், மானை எடுத்துன்னு போவேன், எத்தனை நம்பிக்கையில வந்தேன். கடைசியில் அந்த நம்பிக்கையெல்லாம் வீணா போச்சே. நம்பிக்கை உலகத்துல வேணுமா வேண்டாமான்னு ராஜா கேட்டான். ரிஷபர் சொன்னார், இது நான் உனக்கு அப்படியே சொன்னா நன்னா இருக்காது. நான் தனுன்னு ஒரு ரிஷியை சந்திச்சேன், அந்த ரிஷி என்ன சொன்னாருங்கிறத உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னுட்டு நான் ஒரு நாள் காட்டு மார்க்கமா போயிட்டு இருக்கிறச்சே, நம்ம எல்லாம் சாமான்யமா 6 அடி 7 அடி இருக்கமோ இல்லையோ, இதை போல 8 மடங்கு உசரத்துல ஒரு ரிஷியை பார்த்தேன். ரொம்ப உயரமா இருந்தார். ஆனா இந்த விரக்கடை அளவுக்கு மட்டும்தான் அவர் அவ்வளவு ஒல்லியா இருந்தார். எவ்வளவு பெருமன், இந்த விரல் தான் ஒரு பெருமன். பார்த்தாலே எனக்கே ஜிகுப்சையா இருந்தது, பார்க்கறது கூட எனக்கு பிடிக்கல. என்ன நெடு நெடு நெடுன்னு வெறும் ஒரு வைக்கல் குச்சி ஆட்டமா அப்படி நிற்பார். அப்படிதான் இருந்தார் அந்த ரிஷி. அவர் பார்த்துட்டு, நேர் எதுக்காக இப்படி இருக்கிறப்போ என்று கேட்டேன். நான் இந்த வடிவத்தை வேணும்னு எடுத்துட்டு இருக்கேன், ஒருத்தருக்கு ஒரு உண்மையை புரிய வைக்கிறதுக்காக இந்த ரூபத்தை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு தனு என்கிட்ட சொன்னார். எதற்கு, என்ன உரிமை, என்ன யாருக்கு என்ன புரிய வச்சுன்னு கேட்டேன். அப்போ அந்த ரிஷி ஒரு நாள் ஒரு இடத்துல உட்கார்ந்தாராம். அப்போ ஒரு ராஜா வரான். ராஜா தன்னுடைய மகனை காணுமேங்கிறதுக்காக தேடின்னு வந்தவர் இந்த ரிஷி இருந்தார். விழுந்தவர் அவர்கிட்ட, ரொம்ப நாளா என் பிள்ளைய காணும்னு தேடின்னு இருக்கேன், எங்க போயிட்டானோ தெரியல, அவனை எப்படியான கண்டுபிடிச்சு கொடுக்கணும், முடியுமா என்று கேட்டிருக்கார். எவ்வளவு வருஷம் இருக்கும் பிள்ளை போய்? இப்போ இந்த தேதி இந்த நாள்ல இருந்து காணும். எங்கெங்கெல்லாம் தேடி இருக்கேன், இங்கெங்கெல்லாம் தேடி இருக்கேன். யார்கிட்ட போய் தேடி இருக்கேன், இன்னன்னார்கிட்ட தேடி இருக்கேன். இன்னும் அவன் கிடைப்பாங்கிற நம்பிக்கை வச்சிருக்கியா? ஆமா, நம்பிக்கை வச்சிருக்கேன். ராஜா சொல்லிட்டு அவன் உபன்யாசம் பண்ணப்ப, நம்பிக்கையின் அடிப்படையில் தானே வாழ்க்கையே ஓடுறது. என் மகனை எத்தனை நாடியா இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன். அவன் இன்னைக்கு 10 நாள் தேடினே கிடைக்கலையே, ஆனா கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. பல பேருக்கு மகன்கள் காணா போய் கிடைக்கல தெரியுமோ, தெரிஞ்சாலும் கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. பல பேருக்கு போன மகன் இறந்தே போயிட்டா தெரியுமோ, போனாலும் என் மகன் இறந்திருக்க மாட்டான் நம்பிக்கை இருப்பான்ற நம்பிக்கை இருக்கு. திரும்ப திரும்ப அரசனித்திய விடாது சொல்லிட்டு இருந்தான். அப்ப மெதுவா இந்த ரிஷி சொன்னார், உன் பிள்ளை பெரிய பாப்பம் பண்ணிருக்கான், என் யோக திருஷ்டியில தெரியறதுன்னார். என்ன பாப்பம்? ஒரு ரிஷி அவனிடத்துல போய் ஒரு கமண்டலமும் ஷாட்டியும் இருக்குமான்னு கேட்டிருக்கார். கமண்டலம் இருக்கா, உடுத்திக்கிறதுக்கு ஒரு மான் தோல் மரவுரி இருக்கான்னு கேட்டார். அவன் அதை கேட்டுட்டு, நீர் ஒண்ணுமில்லாத வறியவர்னு அவமானப்படுத்தி எள்ளி நகையாடி விட்டான். அந்த ரிஷி ரொம்ப கோவப்பட்டுட்டார். பிரம்ம தேஜஸ் அவனை எரிச்சிருக்கலாம். இப்படி ஒரு பிராமணர் அவர் அபச்சாரப்பட்டார்னு ஒண்ணு இருந்தாலும் அவள்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டா, என் பிள்ளை உயிரோட தான் இருப்பார்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்லிட்டே இருந்தார். ரிஷி சிரிச்சார். சிரிச்சுட்டு, இப்ப நம்பிக்கைன்னு உன் பிள்ளை பேர்ல இத்தனை நம்பிக்கை வச்சிருக்கியே, அந்த நம்பிக்கை பொய்த்து போடும் தெரியுமோன்னார். அப்ப அவன் கேட்டான் இவரை பார்த்து, நம்பிக்கைன்னா என்ன? நான் வச்சிருக்கிறது நம்பிக்கை, உமக்கு நம்பிக்கைன்னா என்னன்னு தெரியுமா? நம்பிக்கையினுடைய ஸ்வரூபத்தை உம்மால எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். கேட்டதுக்கு அவர் பதில் சொல்றார், இப்ப இவ்வளவு நேரம் நான் எப்படி இருந்தேன் பத்தியா, அதுதான் நீ வச்சிருக்கிற நம்பிக்கை. இப்ப நான் எப்படி ஆகி உனக்கு காட்ட போறேனோ அதுதான் நம்பிக்கையின் உண்மையான ஸ்வரூபம். ரெண்டையும் நீ புரிஞ்சுக்கோ. இப்ப நான் இவ்வளவு பெருமனா இப்படி உட்காந்துருக்கேனோ இல்லையோ, இதுதான் இப்ப நீ உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை. இப்ப அடுத்தது உன் மகன் போயிட்டான்னு நான் சொன்னாலோ, அல்லது வயசாக ஒரு பெண்ணுக்கு வயசாண்டே போறது, பிள்ளைக்கு வயசாண்டே போறது, இனிமே கல்யாணம் ஆகுமாங்கிற கேள்வி பிறந்தால் நம்பிக்கை இழைச்சுட்டே போறதுன்னு சொல்றோம் இல்லையோ. ஒருத்தன் கொலகாரனா இருக்கார், நன்றி கெட்டவனா இருக்கார், அபச்சாரப்பட்டவனா இருக்கார், பெண்களை அவமானப்படுத்தியவனா இருக்கார். அப்ப அவர்கள்லாம் உயிர் வாழ்வார்கள், ஆத்ம உஜ்ஜீவனம் அடைவார்கள்ங்கிற நம்பிக்கை எவ்வளவு இருக்கும்? இந்த ரிஷி கேட்கிறார் அவனை பார்த்துப்போ, ஒருத்தன் பெண்ணை அவமானப்படுத்துறான், பிராணிகளை வதம் பண்றான், நன்றி கெட்டவனா இருக்கான், கொலகாரனா இருக்கான், இவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் எப்படி இருக்கும்? கேட்க ராஜாவுக்கு புரியல. யாரா இருந்தாலும் வாழ்வோங்கிற நம்பிக்கையில தான் இருக்கணும் அப்படின்னு ராஜா சொன்ன உடனே சட்டுன்னு தன் சரீரத்தை குறுக்கிண்டு அவ்வளவு உயரத்துக்கு ஆயிட்டு விரக்கடை வசரத்துக்கு தன்னை குறுக்கினுட்டார். குறுக்கிட்டு சொல்றார், இப்ப இப்படி இருந்த நான் இந்த எவ்வளவு தூரம் சுருங்கி போயிட்டேன். இப்படித்தான் நாள்பட மனுஷனுக்கு நம்பிக்கை சுருங்கி போயிடும். லோகத்து விஷயத்துல நம்பிக்கையே வைக்காதே, அது பேத மோகத்தால உனக்கு ஏற்படுறது. நம்பிக்கைங்கிறது சாஸ்திர நம்புன்னு எதை சொல்லியிருக்குன்னால், ஈஸ்வரனுக்கு அதீனம் ஜகத்து,
ஜகத்தை ரட்சிக்கிற பொறுப்பு ஈஸ்வரனது. ஒரு நாளும் தன் அடியார்களை கைவிட மாட்டார்ங்கிறதுல தான் அது நம்பிக்கை வைக்க சொல்லித்தே தவிர, அதை தவிர லோக விஷயம் எதுலையும் அது நம்பிக்கை வைக்கவே சொல்லலை. நீ தேவையற்று நீ நம்பிக்கை வச்சுருக்கே, அந்த நம்பிக்கை எப்படி இருக்கும்? இப்படி என்னாட்டம் தான் இருக்கும் பாருன்னு அவர் காட்டினாராம். அவர் நடுநட்டு வேற கடவுளுக்கு இருந்தாரோ இல்லையோ அப்படின்னு நம்பிக்கை சுருங்கி படுத்து. இப்ப இத்தனை நாள் நான் இருந்தது தான் நீ வச்சிருந்த நம்பிக்கை, இப்ப நான் இருக்கிறது தான் எப்பவும் லோகத்தில் இருக்கிற நம்பிக்கை என்று அந்த தனுரிஷி அவருக்கு காட்டுட்டு நம்பிக்கையோட ஸ்வரூபத்தை சொல்லிட்டு வெளியில வர்றார். வெளியில வர்ற சமயத்துக்கு ரிஷபர் போய் அவரை சேவிச்சிருக்கார். அப்ப அவர் நடுநடுன்னு இப்படி ஒசரமான ரூபத்தோட இருந்திருக்கார். நீரே இந்த மாதிரி ஒல்லியா இருக்கீர், ஏன் இந்த மாதிரி மெலிசா இருக்கீர்னு கேட்டிருக்கார். நான் இந்த மெலிசா இருக்கிறது நம்பிக்கையினுடைய அடையாளம் என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக என்ன நான் மெலிசாக்கின்றேன். அப்ப உலக விஷயத்துல நம்பிக்கை வைத்தோமானால் அதை பலம்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம், அதுதான் பலவீனம். பகவான் விஷயத்துல கண்ணுக்கு தெரியாத பகவத் விஷயத்துல நம்பிக்கை வச்சா அது பலவீனம்னு நினைக்கிறோம், அதுதான் பலம். அதிருஷ்டத்துல நம்பிக்கை வைத்தோம்னா பலம், திருஷ்டத்துல நம்பிக்கை வச்சோம்னா பலவீனம். இது நன்னா புரிஞ்சுக்கணும். நாம அதிருஷ்டம்ங்கிறது பகவானே அதிருஷ்டம், ஆத்மா அதிருஷ்டம், கண்ணால் பார்க்கப்பட்டது இல்லையோ. ஆத்மா அதிருஷ்டம், பரமாத்மா அதிருஷ்டம், அவனுடைய அனுகிரகம் அதிருஷ்டம். அப்ப அதுல நிறைய நம்பிக்கை வைக்கணும். ஆனா நாம வச்சுருக்கிறது பத்னி, புத்திரன், சொத்து, பத்து, போட்ட பணம், வாங்கின நிலம், கட்டின வீடு, இது எல்லாத்திலையும் நம்பிக்கை வச்சுருக்கோம். இதெல்லாம் திருஷ்டம். அப்ப திருஷ்டத்துல நம்பிக்கை வைக்க வைக்க பலகீனமா அந்த தனு எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ஆயிடுவோம். ஆனா அதிருஷ்டத்துல நம்பிக்கை வைக்க வைக்க தனு முதல்ல எப்படி பெருமனா இருந்தானோ அப்படி இருப்போம். ஆக அந்த நம்பிக்கையோடு இருப்போம், பிரம்மத்திடத்துல நம்பிக்கையோடு இருப்போம்ங்கிறதோட இன்னைய வார்த்தையை முடிவரை செய்கிறேன். இன்னும் நிறைய கதை சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஒரு 10 கதை தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய கதை சொல்லணும். என்னங்கிறதை நாளைக்கு சாயங்காலம் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஒண்ணுமில்லை, கற்றது கைமண் அளவு. மகாபாரதத்தில் இருக்கிற 500 கதையில ஒரு 20 கதையோ என்னமோ ஒன்று வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இன்னும் நிறைய கதைகள் உள்ளன. அவசியம் வல்லார்வாய் கேட்டு தெளிய வேண்டும். ஸ்ரீகாந்தாய கல்யாண நிதியேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.